ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் உங்கள் தனுஷா அடா 247 தமிழுக்காக. இந்த வீடியோல நம்ம லாஸ்ட் வீக்ல எப்படி நம்ம ஒன் ஷாட் செஷன்ல ஒரு ஜுடிஷியரி டாபிக்கை ஃபுல்லா பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த செஷன்ல உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத ஃபுல்லா பார்க்க போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் பேஸ்டா இருக்காது. கொஸ்டின்ல இருந்து கண்டென்ட், அதாவது we are going to reverse engineer the subject அப்படின்னா என்ன? ஸோ நீங்க ஒரு டாபிக் படிச்சுட்டு கொஸ்டின் பார்ப்பீங்க. இந்த இடத்துல கொஸ்டின் பார்த்துட்டு டாபிக் பார்ப்போம். ஓகே, ஸோ எப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய கண்டென்ட் பார்ப்போம். ஓகேயா? ஸோ ஒரு டாபிக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதோடைய கண்டென்ட் பார்ப்போம். இந்த மாதிரி தான் இந்த செஷன் கொண்டு போவோம். ஓகேயா? ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக செஷன் அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கும் சரி அண்ட் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் சரி ஒரு ஹோலிஸ்டிக் கவரேஜ் இருக்கும். ஓகேயா? ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது எந்த ஒரு அரசியலமைப்புல இருந்து, எந்த நாட்டுடைய அரசியலமைப்புல இருந்து இது எடுத்தாங்க அப்படின்றதுதான் கேள்வி. இதோடைய பதில் என்ன? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது எங்க இருந்து எடுத்தாங்க? இதோடைய பதில் என்னப்பா சொல்லுங்க. பிரிட்டிஷ், ஐரிஷ், யுஎஸ் கான்ஸ்டியூஷன். இது எதுல இருந்து எடுத்தாங்க? இது யுஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தாங்க. ஓகேயா? ஸோ யுஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் இதை எடுத்தாங்க. அங்க பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்ற பேர்ல இருந்தது. ஓகேயா? எஸ், சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க செஷன். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது எந்த ஐடியல ப்ரொமோட் பண்ணுது, எந்த இலக்கை முன்னெடுக்கின்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதோடைய பதில் என்ன? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதோடைய பதில் என்ன? சோஷியல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் டெமோக்ரஸி, பொலிட்டிக்கல், கல்ச்சுரல். இதுல எந்த விதமான ஜனநாயகத்தை முன்னெடுக்குது? ஸோ இதோட பதில் என்ன? இது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை எடுக்குது. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும், அதே டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த பேசிஸில் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பாருங்க. அடுத்தது, ஸோ இதில் ஏன் இது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா, மக்களுக்கான உரிமைகளை கொடுத்து ஸ்டேட்டுக்கிட்ட இருந்து, அரசுகிட்ட இருந்து அதை பாதுகாக்குது அப்படின்றனாலதான். ஓகே, பாலிடிக்ஸ்ல இருந்து பாதுகாக்குது அப்படின்றனாலதான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆக்ட் அஸ் அ லிமிட்டேஷன். ஓகே, அடிப்படை உரிமைகள் எதன் மீது கட்டுப்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது மேல இது ஒரு கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதோடைய ஆன்சர் என்னப்பா? சோ இத ஆன்சர் பண்ணுங்க. சோ இதோடைய ஆன்சர் என்ன? அதாவது நிர்வாகத்தின் கொடுங்கோன்மை அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்றாங்க. எஸ் கிருத்திகா, சூப்பர் சூப்பர்ப்பா. கிருத்திகா அண்ட் வீரா எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அண்ட் இது இல்லாம ஆர்பிட்ரரி லாஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். எஸ், நிர்வாகத்துறையும் சட்டத்துறையும் ரெண்டு பேருடைய ஆக்ஷன்ஸுமே இது பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இது ரெண்டுமே கரெக்ட். ஓகேயா? அடுத்த கேள்வி பார்ப்போமா இதுல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் பார்த்ததோட கண்டென்ட். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்லையும், அதுவும் ஆர்டிகல் 12 35 வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி தான் இருக்கு. ஓகேயா? தென் இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஓகே, யூஎஸ் உடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து இதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சரியா? எஸ், ஸோ இது சரி. அதுலேயும் பில் ஆஃப் ரைட்ஸ். ஓகே, உரிமைகள் மசோதா. தென் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட்
இது வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் தி லிபர்ட்டிஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ். இது ஏன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா மக்களுடைய என்ன சொல்கிறது லிபர்ட்டிஸ், அதாவது அவங்களோட தன்னுரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை. ஓகே, ஸோ இது சுதந்திரம், தன்னுரிமை மற்றும் சுதந்திரத்தை ஒரு அரசிடமிருந்து பாதுகாக்குது. ஓகே, ஒரு அரசிடமிருந்து பாதுகாக்கிறனால இது என்ன சொல்கிறாங்க, இது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்காக வேலை பார்க்குது. ஸோ அந்த அரசுனா இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட்டிவையும் லெஜிஸ்லேச்சரையும் சொல்கிறாங்க. ஜுடிஷியரி கிடையாது. ஓகேயா, ஸோ சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும். ஓகேயா, ஸோ அது ரெண்டையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, தென் இதை வந்து இந்தியாவுடைய மேக்னா கார்ட்டா அப்படின்றாங்க. மேக்னா கார்ட்டானா 1912, ஸோ 1212, ஓகேயா, அந்த வருஷத்தில் கிங் ஜான் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மேக்னா கார்ட்டா அப்படின்னு ஒன்று சைன் பண்ணுறாரு. அதாவது மக்களுடைய உரிமைகளை பறிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் பண்ணுறாரு. அதனால தான் இதை மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேயா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. ஸோ இதில் பாருங்கள், which authority can curtail or repeal fundamental rights? ஓகே, எந்த அத்தாரிட்டி வந்து நினச்சா தான் அதிகாரம் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை குறைக்கவோ இல்லை ரத்து செய்யவோ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கு? இதோடைய பதில் என்னப்பா, யாருக்குப்பா இந்த அதிகாரம் இருக்கு? சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்டா, பிரசிடெண்டா, ஜுடிஷியரியா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா, இல்லை பார்லிமெண்ட்டா? யாருக்கு இந்த உரிமை இருக்கு? ஸோ இந்த உரிமை அப்படின்றது பார்லிமெண்ட், பாராளுமன்றத்துக்கு, அதுவும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கு, அதை மீறாம நம்ம பார்லிமெண்ட் வந்து இதை மாத்தலாம் அப்படின்றது இதுல சொல்றாங்க. எஸ், தவநர்மதா, கீர்த்தனா, ஆர்ட் கேமிங், வீரா, கிருத்திகா, சூப்பர், எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. குட் குட். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த கேள்வி. எஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிறகுகள் அப்படின்னு அண்ட் சிந்தனை அப்படின்ற ரெண்டுக்குமே செகண்ட் பேட்ச் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சிறகுகள் அப்படின்றது Jan 20யும் சிந்தனை அப்படின்றது Jan 23யும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த ரிப்பப்ளிக் டே சேல் போயிட்டுருக்கு. ஸோ ரிப்பப்ளிக் டே சேலில் உங்களுக்கு 32% ஆஃபர் வரும். 23, 32, கிட்டத்தட்ட 1/3 ப்ரைஸ். ஓகேயா, 100 ரூபானா 33 ரூபா குறைஞ்சி வெறும் 67 ரூபாய்க்கு தான் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ப்ரைஸ் ட்ராப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம், ஆனால் டிஎன்பிஎஸ்சி மெஹாபேக், டிஎன் மெஹாபேக், இது ரெண்டில் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெஹாபேக். அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்த்து படிக்கிறீங்க, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா டிஎன் மெஹாபேக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் டபுள் வேலிடிட்டியும் இருக்குது இப்போ. ஓகே, தென் fundamental rights are not considered sacrosanct or permanent அப்படின்றாங்க. ஓகேயா, அதாவது நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படின்றது புனிதமானவை அல்லது நிரந்தரமானவை அல்ல அப்படின்றத எது காரணமாக காமிக்குது? ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நாட் sacrosanct or permanent அப்படின்றது எதனால? தே ஆர் மாரல் ரைட்ஸ் அப்படின்றனாலயா? இல்லை, தே ஆர் நான் ஜஸ்டிஷியபிளா, அதனால பெர்மனன்ட் இல்லை அப்படின்றத சொல்ல முடியாது. ஓகேயா, தென் இது இல்லாமல் தே கேன் பி அமெண்டட் பை தி பார்லிமெண்ட். ஓகே, எஸ், இது வந்து பெர்மனண்ட்டான விஷயம் கிடையாது. ஏன்னா பார்லிமெண்ட் நினச்சா இதை நிறுத்தலாம் அப்படின்றக்காக தான். ஓகேயா, ஸோ அதனால தான் இதோடைய ஆன்சர் இது. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? குட் ஆஃப்டர்நூன் ஹரிஹரன். குட் ஆஃப்டர்நூன் பா. எஸ், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன்.
தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன் மேம். ஸ்கூல் புக்ஸ் அப்புறம் கரண்ட்டில் நடக்கிற ஹிஸ்டாரிக்கல் எல்லாமே படிக்கணும் தானே மேம், கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் மேம். எஸ், எல்லாமே படிக்கணும்ப்பா. ஓகே, ஸோ நான் வேர் டு ஸ்டடின்னு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, எங்கேருந்து எதை படிக்கணும் அப்படின்றத பார்த்துருப்பேன், போட்டிருப்பேன். அதுலேருந்து பாருங்கள். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கீம்ஸ், ரிப்போர்ட்ஸ், இண்டெக்ஸஸ், பாலிசி நோட்ஸ், சென்சஸ், அப்புறம் எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, ஸ்கீம்ஸ்ன்றது தமிழ்நாடு அண்ட் இந்தியா ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ். சக்தி, குட் ஆஃப்டர்நூன். சக்தி, குட் ஆஃப்டர்நூன். ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் ஓகே அந்த டைமில் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். ஓகே, அது எந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் என்ன சொல்லுங்கப்பா? இதோடைய ஆன்சர் என்ன? ஆர்டிக்கிள் 359. ஓகேயா, எக்ஸப்ட் ஆர்டிக்கிள் 20 and 21. இதை தவிர நம்ம எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஓகேயா, எஸ். அடுத்தது பார்க்கலாமா? ஸோ இதில் ஆர்டிக்கிள் 358 இது எதை பற்றி டீல் பண்ணுது? ஓகே, ஆர்டிக்கிள் 358. சாரி கைஸ், ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஆஷிக் அண்ணா சார் காலையில் வந்து 8 o'clock செஷன் அவருக்கு. ஓகே, ஆஷிக் சாருடைய செஷன் காலையில் 8 o'clock உங்களுக்கு டெய்லி வரும். ஓகே, இதே மாதிரி மந்த் எண்டில் 30 or 31st டே அந்த அன்னைக்கு வந்து அவர் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ நம்ம எப்படி வந்து 2 hours செஷன் கொண்டு போகிறோம் இல்லையா, அதே மாதிரி இதே ஒன் ஷார்ட் வீடியோ அவரும் 2 hours to 2 to 3 hours கொண்டு போவார். ஓகே, எஸ். ஸோ இந்த செஷன் நம்ம 2 hours கொண்டு போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை. ஓகே, தென் ஆர்டிக்கிள் 358 அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிக்கிள் 18 டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்றது சொல்கிறாங்க. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கிளாஸ் சொன்னாங்க மேம். ஐ டோன்ட் நோப்பா, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். அவர் ரெக்கார்டடாக கொடுப்பாரா இருக்கும். ஓகே, தென் அடுத்தது ஆர்டிக்கிள் 19 அப்படின்றது இட்ஸ் சஸ்பெண்டட் டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சரியா? ஆர்டிக்கிள் 19 இஸ் சஸ்பெண்டட் டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்றாங்க. ஆர்டிக்கிள் 358 provides for automatic suspension of article 19 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ், ரெண்டும் கரெக்டு. ஓகே, ஒன் செகண்ட் guys. ஓகே, ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. ஐ திங்க் ஆன்சர் மாற்றி எடுத்துட்டேன். ஓகே, ஆன்சர் போடல, ஆனால் இதில் ரெண்டுமே கரெக்டு. அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, எஸ். அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடு. எஸ். ஓகே, ஸோ ஸ்டேட் நினச்சா, அரசு நினச்சா என்ன பண்ணலாம்? அதன் மீது ஒரு கட்டுப்பாடு விதிக்கலாம். அது இருக்குது. ஓகேயா, ஒன் செகண்ட், ஐ வில் ஷேர் த லிங்க் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது பாப்புலராக நிறைய பேர் இருக்கிற மாதிரி குரூப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா யூ ஷேர் தேர் டு. எஸ், ஸோ அதை ஷேர் பண்ணிட்டேன். எஸ், ஃப்ரீடம் டு பீஸ்ஃபுல்லி அசம்பிள் மட்டும் ஆர்டிக்கிள் 19 கிடையாது. எல்லா ஃப்ரீடமும் 6 விதமான சுதந்திரங்கள் அதில் பேசியிருப்பாங்க. ஓகே, தென் ஸோ இதில் ஆல் ஆர் அவைலபிள் அகேன்ஸ்ட் ஆர்பிட்ரரி ஆக்ஷன் ஆஃப் ஸ்டேட். அதாவது அரசு தன் கையில் தனிச்சையாக அதிகாரம் எடுத்துச்சுன்னா அதுக்கு எகென்ஸ்டாக வரும். தென் இது இல்லாமல் எல்லாமே வந்து அரசுக்கு எதிராக தான், சிலது வந்து தனிநபருக்கு எதிராகவும் இருக்கும். ஓகேயா, அது முக்கியம். தென் இது தே ஆர் ஜஸ்டிஷியபிள், அவை நீதிக்கு உட்பட்டவை. ஓகேயா, ஸோ நீதிக்கு உட்பட்டவை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஓகேயா, அடுத்தது இது இல்லாமல்
நாட் சாங்க்ரசன்ட் ஆர் பெர்மனண்ட். ஓகே, இந்த உரிமை இருக்குன்னா நீங்கள் 1950லேருந்து இப்போ வரைக்கும் இந்த உரிமைகளை மாற்றவே இல்லையானா இல்லை, மாற்றிருக்காங்க. ஓகே, யார் மாத்திரா? பார்லிமெண்ட் மாற்றுறாங்க. கேன் curtail or repeal constitutional amendment act. Okay, then they are suspended. They suspended during the operation of national emergency except article 20 and 21. Yes, article 20 and 21 தவிர எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணலாம். அது முக்கியம், கரெக்டு தான். அடுத்தது இது ஆன்சர் பண்ணுங்க. ஆர்டிகிள் 12 பற்றி கொஷின்ஸ். மேம் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் குரூப் 4 டெய்லி 5 hours படித்தா கிளியர் பண்ணிடலாம் மேம். எஸ், யூ கேன் கிளியர். ஏன்னா இந்த வருஷ கடைசியில் தான் எக்ஸாமே. உங்களுக்கு 6 மாதம் இருந்தாலே குரூப் 4 கிளியர் பண்ணலாம். ஆனால் டெடிக்கேட்டடாக பண்ணணும். ஓகேயா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கே உட்காந்து 6 மாதத்துலேயே பண்ணிடலாம். நீங்கள் 10 மாதம்னா நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலே கிளியர் பண்ணிடலாம். ஆனால் டெய்லி வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தால் ஒரு 4 hours 5 hours ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே வந்து இல்லை மேம் நான் ஃபுல் டைம் படிக்க தான் மேம் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 hours 12 hours தினமும் படிக்கணும். மேம் நான் 10 மணி நேரம் உட்காந்துட்டே இருக்கேன் ஆனால் பாஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக வந்து அந்த 10 மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணல. 4 மணி நேரம் படிக்கிறவங்க பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 4 மணி நேரத்தை அவங்க வந்து பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான். ஓகேயா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த இடத்துல அரசு அப்படின்றது இங்கே அரசு. இது அரசு அப்படின்றது இதில் எதை இன்க்ளூட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் தி யூனியன். எஸ், அதுவும் வரும். தென் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். எஸ், இதுவும் வரும். ஸோ எஸ், ரெண்டுமே வந்து நிர்வாகத்துறையும் இந்த துறை சட்டத்துறையும் தான் வச்சுருக்காங்க. ஓகே, தென் ஜுடிஷியரி இதில் வராது. ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, ஆன்சர் ஏ தான் இதோடைய ஆன்சர். ஆர்டிகிள் 12 படி எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸும் தான் அரசுன்னு கன்சிடர் பண்ணுறாங்க, ஜுடிஷியரி கிடையாது. இது இல்லாமல் ஜுடிஷியரிக்கு பதிலாக லோக்கல் பாடிஸ் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒர்க் போயிட்டு தான் மேம் படிக்கிறேன். ஸோ அதுதான் கேட்டேன். மார்னிங் 3 hours நைட் 2 hours போயிட்டு இருக்கு மேம், அதுதான் கேட்டேன். எஸ், தினு கிரியேஷன்ஸ். எஸ், யூ கேன் டூ தட். கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள், இப்போ ஆர்டிகிள் 12 பற்றிய கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஆர்டிகிள் 12 has defined the term for the purpose of part 3. ஓகேயா? ஸோ ஆர்டிகிள் 12 என்ன பண்ணுதுன்னா இந்த அரசு அப்படின்றது டெஃபினிஷன் வந்து பார்ட் 3க்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக என்ன டெஃபினிஷன்னு சொல்லி அரசுன்றதை யூஸ் பண்ணுறது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய மாநில அரசுடைய நிர்வாகத்துறையும் சட்டத்துறையும் இதில் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு லோக்கல் அத்தாரிட்டிஸ், பஞ்சாயத்ஸ், முனிசிபாலிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ், இது எல்லாமே வரும். இது இல்லாமல் மற்ற அத்தாரிட்டிஸ், அதாவது சட்டப்பூர்வமாகவோ சட்ட ரீதியாக இல்லை சட்ட ரீதியாக இல்லாத அதிகாரிகள், ஓகே, அதுவும் இல்லை கம்பெனிஸ் எதுனாலும் வச்சுருக்கலாம். ஓகேயா? ஸோ இது எல்ஐசி, ஓஎன்ஜிசி, செயில், இது எல்லாமே இதில் வரும். ஓகேயா? Constitution defines the term for the state. Okay, yes, it defines the term state for the purpose of fundamental rights. Yes, article 12 அதுதான். ஓகே அப்பா. அடுத்தது இது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு தனி நபர் அல்லது ஒரு தனியார் நிறுவனம் கூட கவர்மெண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன மேம் சொல்கிறீங்க? இவ்வளோ நேரம் கவர்மெண்ட்னா யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சொன்னீங்க, இப்போ என்ன வந்து இது வந்து இந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க? ஒரு தனிநபரும் எப்படி கவர்மெண்ட் ஆவாங்க, இல்லை தனியார் நிறுவனமும் எப்படி கவர்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ நான் தான் வந்து கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுறீங்க? சர்வே கண்டக்ட் பண்ணுறீங்க, ஆர் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறீங்க, ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்களும் ஒரு கவர்மெண்ட்டாக யார் கன்சிடர் பண்ணுவாங்க? நம்ம ஜுடிஷியரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேயா?
அதே கவர்மெண்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே பனிஷ்மெண்ட் உங்களுக்கும் அந்த மாதிரி, அதாவது தப்பு பண்ணா ஓகே, அண்ட் அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கும் இருக்குது அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, ஆர்டிகிள் 12 சொல்கிறது இதுதான். ஓகே, அடுத்தது ஆர்டிகிள் 13 பற்றின கேள்வி. ஆர்டிகிள் 13 அப்படின்றது எந்த கொள்கையை வழங்குகிறது? ஓகே, ஆர்டிகிள் 13 அப்படின்றது ஆர்டிகிள் 13 of Indian Constitution provides for which doctrine? இதோடைய ஆன்சர் என்ன? ஸோ இது டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸா? இல்லை. ஓகேயா, ஸோ இது பவரை பிரிக்கிறத பற்றிலாம் இல்லை. தென் பாராளுமன்றத்தின் இறையாண்மையை பற்றியானா இல்லை. டாக்டரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, மறு ஆய்வு இல்லைன்னா புலனாய்வு கோட்பாடு பற்றி தான் இது வருது. புரியுதா? அடுத்தது பார்க்கலாமா? ஸோ அதான் டாக்டரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்தது ஆர்டிக்கிள் 13க்கு அடியில் ஒரு சட்டம் அப்படின்னா என்ன? லா அப்படின்றது எதை வந்து குறிக்குது? பெர்மனன்ட் லா, டெம்பரவரி லா, ஆர்டர்ஸ், ரூல்ஸ், இதெல்லாம் இதில் எதை குறிக்குது? சட்டம்னா இதில் எதை கன்சிடர் பண்ணும் சொல்லுங்க. ஸோ பர்மனன்ட் லா, அதாவது ரெண்டு அரசும் கிரியேட் பண்ண லா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எந்த அரசு வேணாலும் இருக்கலாம், அவங்க கிரியேட் பண்ணுற லா. அடுத்தது இது இல்லாமல் ஆர்டினன்ஸ், பிரசிடென்ட், கவர்னர், ஓகே, ஜனாதிபதி மற்றும் ஆளுநர் என்ன பண்ணுவாங்கன்னா அவசர சட்டம் அல்லது கட்டளைகள்னு சொல்லுவாங்க, அதை வந்து பிறப்பிப்பாங்க. அடுத்தது ஆர்டர்ஸ் இஷ்யூட் அண்டர் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். ஓகேயா, ஸோ பகிர்வு செய்யப்பட்ட விஷயங்கள், அதாவது லெஜிஸ்லேச்சர் வந்து மற்றவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சட்டமாக தான் கருதுவாங்க. ஆர்டர் பண்ணேன், நான் வந்து ஆர்டர் தான் கொடுத்தேன், இது சட்டப்பூர்வமாலாம் கொடுக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆர்டர்னு சொன்னாலே அதுவே ஒரு சட்டமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் இதோடைய ஆன்சர். ஓகேயா, அடுத்தது which of the following is included under law? இதுல கீழ்கண்டவற்றில் எது வந்து சட்டம் என சொல்லில் அடங்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கேபினட் டெசிஷன்ஸா? என்னென்ன வரும்? ஸோ இதோடைய ஆன்சர் என்னப்பா? இதோட ஆன்சர் என்ன? ஸோ இதில் பழக்க வழக்கங்களையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு சட்டத்தின் தாக்கம் இருக்கு, ஒரு தாக்கம் இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ற போது தாக்கம் இருக்குன்றனால ஒரு சட்டம் எப்படி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதோ இதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால என்ன சொல்றாங்க, நம்ம கஸ்டம்ஸ், பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதையும் வந்து பண்பாடு, இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சட்டமாக கருதுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு தெருவுக்குள்ளே நடந்து போகக்கூடாது, ஒருத்தர் தண்ணி குடிக்கக்கூடாது இந்த இடத்துல அப்படின்லாம், இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் பழக்க வழக்கங்கள், அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு கேசவானந்த பாரதி கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ் பொறுத்தளவுக்கு ஓகே, த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கேன் பி சேலஞ்ச்டு இஃப், ஒரு நம்ம அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்றத மேலே சவால். ஓகே, ஸோ இந்த அரசியல் அமைப்பு மேலே
ஓகே, அரசியல் அமைப்பு மேலே சவால் அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இதோடைய ஆன்சர் என்னப்பா சொல்லுங்க. எஸ். ஸோ கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்றதுல இது ஒரு விஷயம் டிபிஎஸ்பி அஃபெக்ட் பண்ண வருமானா இல்லை, இது சிம்பிள் மெஜாரிட்டியை பாஸ் பண்ணானா இல்லை. இஃப் இட் வயலேட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது சேலஞ்ச் பண்ண முடியும் எப்போனா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சேலஞ்ச் பண்ணுறப்ப பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது எஸ், இதில் பாருங்க ஆர்டிக்கிள் 13 இது என்ன சொல்லுது? ஆல் லாஸ் தட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டிரோகேஷன். இப்போ பார்த்ததே தான், எதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக இருக்கோ அந்த சட்டங்கள் எல்லாம் என்ன ஆகும், செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்கன்றாங்க. முரணான சட்டங்கள் எல்லாம் என்ன ஆகும், செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படின்றாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அண்ட் த டேர்ம் லா இன் ஆர்டிகிள் 13. ஓகே, ஆர்டிகிள் 13ல சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன முன்னாடி சொன்னேன் இல்லையா, பர்மனெண்ட் லா, டெம்பரவரி லா, ஸ்டாட்டுட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது இல்லாமல் நான் லெஜிஸ்லேட்டிவ் சோர்சஸ், அதுதான் எல்லாத்தையும் நான் முன்னாடி சொன்னதே தான். பர்மனெண்ட் லாலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இயற்றுவது, டெம்பரரினா கவர்னரும் பிரசிடென்ட்டும் இயற்றக்கூடிய ஆர்டினன்ஸ். அதே வந்து ஸ்டாட்டுட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா ஆர்டர்ஸ் கொடுக்கறது, ரூல்ஸ் கொடுக்கறது, பைலாஸ் போடுறது, இந்த மாதிரி. அதே நான் லெஜிஸ்லேட்டிவ் சோர்சஸ், அதாவது சட்ட ரீதியாக இல்லாத ஆதாரங்கள் இல்லை அதிகாரங்கள் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், அதுதான் பழக்க வழக்கங்கள், சட்டத்தோட தாக்கத்தை கொண்ட பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வரும். ஓகே, கேசவானந்தி பாரதி கேஸ் படி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது சேலஞ்ச் பண்ணலாம் எப்போ அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறப்ப சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது எஸ், நம்ம சிறுகள் அண்ட் சிந்தனைன்ற பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஹேபேக் அப்படின்றது ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, சிடிஎஸ், அப்புறம் இது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய எக்ஸாம்ஸ். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். புரியுதா? அடுத்தது பார்க்கலாமா? எஸ், இதில் பாருங்க, ஹேபியஸ் கார்பஸ். ஓகே, ஆட்கொணர்வு ஆணை, ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்றது எதை வந்து வழங்குகிறது, எந்த பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க? டு கம்பல் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பப்ளிக் டியூட்டியா? இல்லை, அரசோட கடமையை வேலை பாருன்னு சொல்லி சொல்கிறது இல்லை. வேற, டு ப்ரிவென்ட் தி கோர்ட் ஃப்ரம் எக்ஸீடிங் ஜூரிஸ்டிக்ஷன், நீதிமன்ற அதிகார வரம்பை மீறுவதை தடுக்கவா? நீதிமன்றம் அதிகார வரம்பை மீறுவதை தடுக்கிறதுக்காக வருதானா? இல்லை. ஓகேயா? ஸோ ஆன்சர் மார்க் பண்ணிட்டேன்னா ஆர்டர் மாறிடுச்சு. ஓகேப்பா, ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேயா? டு செக்யூர் ரிலீஸ் ஃப்ரம் அன்லாஃபுல் டிடென்ஷன். ஓகேயா? அதுதான் இதோடைய அர்த்தம். ஓகேயா? சட்டவிரோத காவலில் இருந்து விடுதலை பெறுவதற்காக. அடுத்த கேள்வி, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது எந்த ஒரு நிலையில வழங்கப்படக்கூடாது? ஹேபியஸ் கார்பஸ் cannot be issued in case of dash. Habeas corpus cannot be issued in case of dash. இதோடைய ஆன்சர் என்னப்பா?
ஸோ இதை இஷ்யூ பண்ணுறது நம்ம என்னன்னா லாஃபுல் டிடென்ஷன், சட்டப்பூர்வ காவலில் யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எகென்ஸ்டாக இதை இஷ்யூ பண்ண முடியாது. இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இந்தியாவில் யூஸ் பண்ண இதுனா ஹேபியஸ் கார்பஸ் தான். ஹேபியஸ் கார்பஸ் தான் மோஸ்ட் யூஸ்டு ஒன். ஓகே, அடுத்தது இதில் ஸோ அதுதான் ஹேபியஸ் கார்பஸ்னால் ஆட்கொணர்வு ஆணை அப்படின்றாங்க. லிட்ரலி இதோட அர்த்தம் என்னன்னா டு ஹாவ் தி பாடி ஆஃப், ஓகே, அவங்க உடலை கொண்டு வந்து ஒப்படையுங்கள் அப்படின்றதான் இதோடைய அர்த்தம். ஓகே, ஸோ இது என்னன்னா ஒருத்தர் மேலே இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அந்த பர்சன் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து இதை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணணும், யாருடைய பாடியோ அதை கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அது முக்கியம். ஸோ அடுத்தது இது யாருக்கு எகென்ஸ்டாக இஷ்யூ பண்ணலான்னா பப்ளிக் அத்தாரிட்டிஸ், ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், போலீஸ் அல்லது வேறு யாராவது, ஓகே, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஆர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பீப்புள், யாரோ ஒருத்தர் அன்லாஃபுல்லி ஒருத்தவங்களை டிடைன் பண்ணுறாங்க, கஸ்டடியில் வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம். இது இல்லாமல் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் இவங்க கடத்தல் அப்படின்லாம் செய்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்கள வந்து என்ன பண்ணலாம், இவங்க மேலே கேஸ் போட்டு இவங்களோட உடலை கொண்டு வந்து ஒப்படையுங்கள் அப்படின்னு சொல்லி இது யூஸ் பண்ணலாம். ஓகேயா, ஸோ அது முக்கியம். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா. மேண்டமஸ் அப்படின்றது எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க? a fundamental tool for protecting individual freedom. yes correct pa. To be taken into the custody, to be brought, taken into custody is to be brought before the court. yes that is also right. then இதில் சொல்லுங்க, மேண்டமஸ் அப்படின்றது எதற்காக வழங்கப்படுது சொல்லுங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன? மேண்டமஸ் அப்படின்றது டு ப்ரிவென்ட் ஜுடிஷியல் அவுட்ரீச்சா இல்லை, டு கமாண்ட் அ பப்ளிக் அத்தாரிட்டி டு பெர்ஃபார்ம் இட்ஸ் ஸ்டாட்டுட்டரி டியூட்டி. அதாவது ஒரு அரசு அதிகாரி அவர்களுடைய சட்டப்பூர்வமான கடமையை செய்யணும் அப்படின்றக்காகவா அப்படின்னா எஸ், அதற்காக தான் இது இஷ்யூ பண்ணுறது. ஓகே, எஸ், அதுக்காக தான் இது இஷ்யூ பண்ணுறாங்க. பாருங்க, அடுத்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி மேண்டமஸ். ஸோ இது பேசிக்காக இது டைரக்ட் ஆக்டிவிட்டி, ஒருத்தவங்கள வேலை செய்யுங்கன்னு சொல்லும். அதே ப்ரொஹிபிஷன் என்ன பண்ணுன்னா இட் டைரக்ட் இன்ஆக்டிவிட்டி, வேலையை செய்யாதீங்கன்னு சொல்லும். ஸோ இந்த மேண்டமஸ் மாதிரி ப்ரொஹிபிஷன் இன்னொன்று இருக்குது, அது என்ன பண்ணும், வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேயா, இது வந்து ஆணையிடும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் லிட்ரலி மீன்ஸ் வி கமாண்ட். ஓகேயா, ஆணையிடுகிறோம் அப்படின்ற அர்த்தம். ஓகேயா, ஸோ நாங்கள் ஆணையிடுகிறோம், இல்லை நாங்கள் கட்டளை இடுகிறோம், எல்லாமே சொல்லலாம். ஓகேயா, தென் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டு சொல்லும் யாரை, பப்ளிக் அஃபிஷியலு, கவர்மெண்ட் பர்சனை இந்த வேலை நீங்கள் செய்யுங்க, ஆர் அதுக்கு கீழே இருக்கிற கோர்ட்டை இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரை சொல்லலாம் அப்படின்னா எனி பப்ளிக் கார்பரேஷன் ஆர் பாடி, ஓஎன்ஜிசி, எல்ஐசி ஆர் வேறு ஏதாவது பாடிஸ் இருந்தாலும் அதையும் சொல்லலாம். தென் இன்ஃபீரியர் கோர்ட், கீழ் நீதிமன்றங்கள், அவங்களையும் சொல்லலாம். தீர்ப்பாயங்கள், ட்ரிபியூனல்ஸ், ஓகே, அதாவது ஸ்பெஷல் டைப் ஆஃப் கோர்ட்ஸ், இவங்களையும் சொல்லலாம். தென் இது இல்லாமல் இவங்க கவர்மெண்ட், அரசையும் சொல்லலாம். நீங்கள் இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும்னு அரசையும் சொல்லலாம். ஓகேயா, இதில் யாருன்னா தனிநபர், அவங்களுக்கு எகென்ஸ்டாலாம் இஷ்யூ பண்ண முடியாது. யாருக்கு எகென்ஸ்டாக இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு, இது யாருக்கு எகென்ஸ்டாக இஷ்யூ பண்ண முடியாது, ஒரு தனிநபருக்கு இஷ்யூ பண்ண முடியாது. தென் பிரசிடென்ட், கவர்னர், ஓகேயா, ஸோ ஆளுநர், அப்புறம் ஜனாதிபதி, இவங்க எகென்ஸ்டாகவும் இஷ்யூ பண்ண முடியாது.
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இவங்களுக்கு எகெயின்ஸ்டாகவும் இதை இஷ்யூ பண்ண முடியாது. அதுதான் இங்கே தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக அது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேயா? எஸ், அடுத்தது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. Which writ is preventive in nature? ஸோ இதில் எந்த ரிட் வந்து ப்ரிவென்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்க. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், சர்டியோராரி, இதில் எது வரும்? ஸோ இது ப்ரிவென்டிவ் அப்படின்றது ப்ராஹிபிஷன் அப்படின்றது தான். மேண்டமஸ் என்ற சொல்லுக்கு லாட்டின் வேர்ட் தானே? எஸ், லாட்டின் வேர்டு தான்ப்பா. ஓகே, வி கமாண்ட் அப்படின்ற அர்த்தம். தினேஷ் குமார், ஹாய் மேம். ஹாய் தினேஷ். ஓகே, ஸோ இந்த ப்ராஹிபிஷன்றது ப்ரிவென்டிவாக இருக்கும். அதே வந்து சர்டியோராரி அப்படின்றது ப்ரிவென்டிவ் அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி கியூரேட்டிவ். ஓகே, தடுப்பது மட்டும் இல்லாமல் தடுத்ததுக்கப்புறம் வந்து கியூரும் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்தது ப்ராஹிபிஷன் அப்படின்றது எப்போ மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும்? சாரி யாருக்கு எகெயின்ஸ்டாக மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸா இல்லை யாருக்கு எகெயின்ஸ்டாக இதை இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் என்னப்பா? ஸோ இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ், லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ், இல்லை ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ், ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். இதில் யார் வராங்க? இவங்க ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ்க்கு எகெயின்ஸ்டாக மட்டும்தான் இதை இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இது முக்கியம். ஓகே, நீதித்துறை அல்லது பகுதி நீதித்துறை அவங்களுக்கு எதிராக மட்டும்தான் இதை இஷ்யூ பண்ண முடியும். ஓகேயா? அடுத்தது பார்க்கலாமா? ஸோ ப்ராஹிபிஷன் தடுப்பு நீதி பேராணை அப்படின்றாங்க. இதோடைய பர்பஸ் என்னன்னா, இட் மீன்ஸ் டு ஃபார்பிட். ஓகேயா? தடுப்பதற்காக அப்படின்றது தான் இதோடைய அர்த்தமே. என்ன தடுக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய அதிகாரத்தை விட கையில் அதிகாரம் எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன், அதை தடுக்கிறதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தன்னுடைய அதிகாரத்தை விட அதிகமான அதிகாரம் தன் கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தான் இது இஷ்யூ பண்ணுறாங்க. புரியுதா? ஓகேயா? ஸோ ப்ராஹிபிஷன் அப்படின்னா தடுப்பு நீதி பேரணை. இட் மீன்ஸ் டு ஃபார்பிட். ஓகே, எஸ். இது இல்லாமல் இட் டைரக்ட்ஸ் இன்ஆக்டிவிட்டி. நான் எதை வந்து டைரக்ட்ஸ் ஆக்டிவிட்டி சொன்னேன்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? ஸோ இது டைரக்ட்ஸ் இன்ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இது டைரக்ட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றது சொன்னேன், அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? தென் இது ப்ரிவென்டிவ் நேச்சராக இருக்குது அப்படின்றாங்க. அதாவது தடுக்குது. ஒருத்தர் தன்னுடைய அதிகாரம், இது ஒரு ஹையர் கோர்ட் இஷ்யூ பண்ணாங்க. ஹை கோர்ட்னு சொல்லலை, ஹையர் கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ரெண்டையுமே சொல்கிறாங்க. எதுக்கு? லோவர் கோர்ட்டை சொல்லுது. இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட அதிகார வரம்பை மீறுறீங்க, அந்த வரம்பை மீறாதீங்க அப்படின்னு சொல்லும். ஸோ பேசிக்காக இது கோர்ட்டுக்கு மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால ஜுடிஷியல், குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ், லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ், ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களெல்லாம் வந்து உங்கள் அதிகாரத்தை மீறாதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இதில். ஓகேயா? எஸ் கிருத்திகா, கரெக்டுப்பா, சூப்பர் சூப்பர். ஸோ டைரக்ட் ஆக்டிவிட்டின்னு சொன்னது அதுதான். ஸோ இந்த கேள்வி பாருங்க, எந்த ரிட்டோடைய மீனிங் டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய பதில் என்ன? ஸோ இது எதில்? சர்டியோராரி, டு பி சர்டிஃபைட், டு பி இன்ஃபார்ம்டு. எந்த இதில்?
யாருடைய அறிவுறுத்தல் படி இதை பண்றீங்க, இந்த மாதிரி கேட்கறது தான். ஓகே, ஸோ இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றது தான் இதுல வரும். which writ is both preventive and curative, தடுக்கவும் செய்யும் தீர்வும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நீதி பேராணை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய பதில் என்ன சொல்லுங்கப்பா. ஸோ எஸ், இந்த ரிட் அப்படின்றது ப்ரிவென்டிவ் அண்ட் கியூரேட்டிவ் அப்படின்றது செர்டியோராரி, ப்ரிவென்டிவ் ஒன்லி அப்படின்றது ப்ரொஹிபிஷன். ஓகே, அடுத்தது எஸ், இதுல செர்டியோராரி அப்படின்னா என்ன, செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படின்றாங்க. ஸோ இது என்ன பண்ணனா, ஒரு ஹையர் கோர்ட், லோவர் கோர்ட் ஆர் ட்ரிபியூனல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த கேஸோட ஆர்டரை வந்து நான் கேன்சல் பண்ணுவேன். ஓகே, இந்த கேஸ் உங்களோட அதிகாரத்தை விட ஜாஸ்தி இருக்கு, அதை என்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ஓகே, ஆல்ரெடி வந்து இன்கேஸ் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஸ்குவாஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ தே வில் ஸ்குவாஷ் இட். ஓகே, ஸோ அதுதான் இதோடைய மீனிங். ஓகே, தென் ஸோ ஜுடிஷியல், இது யாருக்கு எகென்ஸ்டாக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியம். நீதித்துறை, அப்புறம் பகுதி நீதித்துறை, அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ். முன்னாடி வந்து இது ரெண்டு மட்டும்தான் இருந்தது, இதில் ப்ரிவென்டிவ்ல. ஓகே, இது வந்து ப்ரிவென்டிவ் அண்ட் கியூரேட்டிவ்னு வருது இல்லையா, சாரி ப்ரொஹிபிஷனில். இது ப்ரிவென்டிவ் அண்ட் கியூரேட்டிவ் ரெண்டு வர்றனால இதுவும் சேர்ந்து வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது முக்கியம், புரியுதா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்தது பாப்பாமாப்பா. ஸோ அடுத்தது, ஸோ இதில் யார் யாருக்கு பொருந்தாது, இது யாருக்கு பொருந்து, இது யார் யாருக்கு பொருந்தாது. சட்டமன்ற அமைப்புகள், தனிநபர்கள், பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், தனியார் நிறுவனங்கள். ஓகே, அதுக்கு பொருந்தாது நிறுவனங்கள். The writ of Quo-Warranto is issued by the court for dash. Quo-Warranto அப்படின்றத இஷ்யூ பண்றது எதுக்காக இஷ்யூ பண்றாங்க சொல்லுங்கப்பா. சக்தி, தினேஷ்குமார், கிருத்திகா, ஆர்ட் கேமிங், ஆதித்யன், சொல்லுங்க. ஐயனார், சொல்லுங்கப்பா. தினோ கிரியேஷன்ஸ், எஸ் எஸ். கிருத்திகா, சதீஷ், சிவரஞ்சனி, ஜீவிதா, சூரிய பிரகாஷ், சொல்லுங்கப்பா. சுப்ரியா, எஸ். ஓகேப்பா. ஸோ இதில் Quo-Warranto அப்படின்றது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னா, ஸோ ஒருத்தருடைய லீகல் கிளைம். ஓகே, ஸோ ஒருத்தர் ஒரு பப்ளிக் ஆஃபீஸ், ஓகே, பொது பணியில் இருக்காரு, ஓகே, அரசு பதவியில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு, ஓகே, ஸோ அவருக்கு என்ன பவர், என்ன பவரில் இந்த இடத்துக்கு, அதாவது என்ன சொல்கிறது, உரிமையில் ஆர் என்ன அதிகாரத்தில் இங்கே வந்தார். ஓகே, வாட் இஸ் தி குவாலிஃபிகேஷன், ஓகே, வாட் இஸ் த லீகாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறதா இது. Quo-Warranto, உரிமை வினா நீதி பேராணை. ஓகே, வாரண்டோனா என்ன உரிமை இருக்கு, கியோனா வினா அப்படின்னு அர்த்தம். ஸோ Quo-Warrantoனா அதுதான். ஓகே, இட் மீன்ஸ் பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். ஓகே, ஸோ பேசிக்காக என்னன்னா, இது வந்து என்ன அதிகாரத்திலையோ இல்லை எந்த தகுதியோட அடிப்படையில் இது கொண்டு வர்றாங்க அப்படின்றாங்க. ஓகே, தென் இது யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் இஷ்யூட் பை அ கோர்ட்.
ஒருத்தரோட பொசிஷன், இந்த அரசு பணியில் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க நீங்கள் எப்படி இந்த பதவிக்கு வரலாம், நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்குறதா இது. ஓகேயா? ஸோ இதில் எப்போனா ஒரு பப்ளிக் ஆஃபீஸ், அந்த அரசு பணின்றது பெர்மனன்ட் நேச்சராக இருக்கணும், ஒரு சட்ட ரீதியாகவோ இல்லை நம்ம அரசியலமைப்பு சார்ந்தாவதாகவோ கிரியேட் பண்ணியிருக்கணும். அதாவது கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருந்திருந்தா ஓகே. அந்த நான் கான்ஸ்டியூஷனல் எஸ்பெஷலி ஸ்டேட்டுட்டரி பாடியாக இருக்கணும். ஓகேயா? ஏதாவது ஆர்டிக்கல் மூலியமாக கிரியேட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஆக்ட் மூலியமாக கிரியேட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான் சொல்கிறாங்க. பிரணாவ், குட் ஆஃப்டர்நூன் பிரணாவ். ஓகே, தென் இது ஏன் இதுக்கு பொருந்தும்? இதுக்கு எக்ஸாம்பிளாக யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிசி. தென் இது இல்லாமல் கான்ஸ்டியூஷன் பாடிக்கு எலெக்ஷன் கமிஷன்ஸ் இதெல்லாம் வரும். அதே நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இதெல்லாம் வரும். இது எதுக்கு பொருந்தாது அப்படின்னா, மினிஸ்டீரியல் ஆஃபீஸ், ஒரு மந்திரி அலுவலகத்துக்கு இல்லைன்னா அரசு அமைச்சராக ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட தகுதி கேட்க முடியாது. தென் பிரைவேட் ஆஃபீஸ், ஒரு கம்பெனியோடைய சிஇஓவா ஒருத்தர் இருக்காருன்னா நீங்க எப்படி சிஇஓவா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதான் இங்க சொல்றாங்க. அடுத்தது, ஸோ இந்த ஹேபியஸ் கார்பஸ். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நம்ம வி ஹவ் கம்ப்ளீட்டட் ரிட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த ரிட்ஸ்லேயே சில ஒரு 2 கேள்வி வந்து ஜென்ரலாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதோடைய ஆன்சர் என்னப்பா சொல்லுங்க. ஸோ இதோடைய ஆன்சர் என்னப்பா? ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது இட் கேன் பி இஷ்யூட் அகேன்ஸ்ட் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அண்ட் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றாங்க. இது சரியா? எஸ், ரெண்டுமே பண்ண முடியும். தென் மேண்டவஸ் அப்படின்றது இட் கேன் பி இஷ்யூட் அகேன்ஸ்ட் தி பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் அப்படின்றாங்க. இது கரெக்டா சொல்லுங்க. ஸோ மேண்டமஸ் அப்படின்னு இஷ்யூ பண்ணுறது எப்படி இஷ்யூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? இது கரெக்டா? ஸோ இவங்க 2 பேருக்கும் எகென்ஸ்டாக இஷ்யூ பண்ண முடியாது, இவங்களெல்லாம் வேலை பாருங்கலாம் சொல்ல முடியாது. தென் Quo-Warranto அப்படின்றது இட் இஸ் இஷ்யூட் டு எக்ஸமைன். ஓகே, ஒருத்தர் வந்து லீகலி ஒரு பொசிஷனுக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது அப்படின்றாங்க. எஸ், இது ரெண்டுமே சரியான விடை. ஓகேயா? எஸ், சூப்பர் சூப்பர் விஸ்வேஸ்வர் அண்ட் ஆர்ட் கேமிங், கிருத்திகா, சூப்பர் சூப்பர். பிரணவ், சக்தி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ் எஸ், தட்ஸ் ஆல். தென் அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்றத ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த ஆர்டிக்கிள்க்கு அடியில் வருது? இதோடைய ஆன்சர் என்னப்பா? இதோடைய ஆன்சர் என்ன? ஸோ இதோடைய ஆன்சர் என்ன? ஆர்டிக்கிள் 32 ஷரத்து 32 அப்படின்றது தான் இதில் வரும். ஓகே, இதில் தான் உங்களோட ரிட்ஸ் எல்லாமே வரும். சுப்ரீம் கோர்ட் இது மூலியமாக தான் ரிட்ஸை இஷ்யூ பண்ண முடியும். அதே ஹைகோர்ட் வந்து ரிட்ஸை இஷ்யூ பண்ணால் ஆர்டிக்கிள் 226 படி இஷ்யூ பண்ண முடியும். ஓகேப்பா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இதில் பாருங்க. Consider the following statements regarding fundamental rights. அடிப்படை உரிமைகள் பற்றி கேட்குறாங்க. இதில் எதெல்லாம் சரின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஆன்சர் பண்ணுங்க.
ஸோ இதோடைய பதில் என்ன? ரைட் டு ஈக்குவாலிட்டின்றது ஆர்டிகல் 14 to 18 வருதா? எஸ். ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக். எஸ், இதுவும் வருது. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம்ன்றது 19 to 23 வருதா? எஸ். சாரி, 22. எஸ். இது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனா? சாரிப்பா. ஸோ அப்போ 1 and 2 ஒன்லி அப்படின்றது தான் இதோடைய ஆன்சர். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்றது உங்களுக்கு ஆர்டிகிள் 25 to 28 வரும். அதே இந்த ஆர்டிகிள் 19 to 22 அப்படின்றது வெறும் ரைட் டு ஃப்ரீடம், அவ்வளோதான். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் கிடையாது. ஓகேயா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகேயா? எஸ், சூப்பர் சூப்பர் விஸ்வேஸ்வர். எஸ், இப்போ நம்ம ஒரிஜினல் பார்ட்டான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற பார்ட்டுக்குள்ளேயே என்ட்ராயாச்சு. ஓகேயா? நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். ஓகேயா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திரத்திற்கான உரிமை, இது எல்லாமே முக்கியம். ஸோ சமத்துவத்திற்கான உரிமை அப்படின்னா எல்லாரும் சட்டத்திற்கு முன்பு சமம், யாரையுமே வித்தியாசமாக பார்க்காது சட்டம் அப்படின்ற மாதிரிலாம் பேசும். அண்ட் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லி பேசுவாங்க. ஓகேயா? ஸோ அதுதான் இதில் வரும். தென் ரைட் டு ஃப்ரீடம்னா சுதந்திரம் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். ஓகேயா? எஸ். ஸோ இது இல்லாமல் ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா ஒருத்தர் உங்களுடைய ரிசோர்ஸஸ் அல்லது உங்களுடைய என்ன சொல்கிறது ஹியூமன் ரிசோர்ஸஸ் மெயின்லி, ஓகே, உங்களோட வேலையை உழைப்பை இதெல்லாம் சுரண்டுறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு எதிரான சட்டங்கள் தான் இது. தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ஓகேயா, உங்களுக்கு மத சுதந்திரம் அதை பற்றி பேசுகிறது இதில் வரும். ஓகேயா? ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அதை பற்றி என்னது மத சுதந்திரம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேயா? எஸ். அடுத்தது பார்க்கலாமா? ஸோ இதில் பாருங்கள். ஸோ இதே இல்லாமல் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், அதாவது கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள், இது பொதுவாக எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் ஃபார் தி மைனாரிட்டிஸ். ஆனால் சில பாயிண்ட் மெஜாரிட்டிஸ்க்கும் பொருந்தும். எக்ஸாம்பிள், அவங்களுக்கு யூனிக்காக ஒருத்தவங்களுக்கு லாங்குவேஜோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க இதில் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? எஸ். அடுத்தது பார்க்கலாமா? ஸோ ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம், உங்களோட ரிட்ஸ் அதெல்லாம் வருது இல்லையா, அதுதான் இதில் வரும். ஓகே, அடுத்த கேள்வி. எஸ், நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறகுகள் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இது நம்மளோட ரிப்பப்ளிக் டேல ஆஃபரில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் அடுத்த மந்த் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் அடுத்த மந்தில் 15th அதுக்கு மேலே தான் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது. அண்ட் இப்போ இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ ஸ்டார்ட் ஆனனால என்ன பண்ணியிருக்கோன்னா வி ஹவ் கிவன் தி கோர்ஸ் இன் ஆஃபர். ஓகே, ப்ரைஸ் ட்ராப் இருக்குது, இது இல்லாமல் 32% ஆஃபர் இருக்குது அண்ட் டபுள் வேலிடிட்டி. இது எல்லாத்துக்குமே நீங்கள் YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 32% ஆஃபரோட ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இது இல்லாமல் சிந்தனை 2.0 அப்படின்ற பேட்ச் நம்ம குரூப் 2க்கு இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஆக்சுவலி January 23 இல்லை, இது உங்களுக்கு February 10 ஆரம்பிக்குது. ஓகேயா? எஸ். அடுத்தது ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகே, உங்களுக்கு ஆர்டிகிள் 14 22 வரைக்கும் சமத்துவத்திற்கான உரிமை. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆர்டிகிள் 14 என்னன்னா லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு வரும். அதனால இது ஆர்டிகிள் 14க்கான ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது ஆர்டிகிள் 14க்கான ட்ரிக் என்ன? லா அப்படின்ற வார்த்தை தான். அடுத்தது லா ரிமூவ்ஸ் டவுட், DOUB அப்புறம் T. டி அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகிள் 15 டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசும். ஓகேயா? அடுத்தது இது இல்லாமல் ஓ ஆப்பர்ச்சுனிட்டி, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில், ஓகே, அரசு வேலையில் வாய்ப்பு, அதை பற்றி பேசுகிறது ஓ. அடுத்தது UB அன்டச்சபிலிட்டி, அது ஆர்டிகிள் 17 வருது. ஓகே, ஆர்டிகிள் 17 அன்டச்சபிலிட்டி பற்றி வரும். ஓகே, அடுத்தது T அப்படின்றது டைட்டில்ஸ்,
Article 18. So basically equality before law அப்படின்னு வருது. Dன்றது discrimination அப்படின்னு வருது. Oன்றது opportunity அப்படின்னு வருது. U அப்படின்றது untouchability அதை பற்றி வருது. 18 titles அப்படின்றத பற்றி வருது. புரியுதா? எஸ். அடுத்தது பார்க்கலாமாப்பா? ஸோ எஸ், இதில் பாருங்கள். ஆர்டிகிள் 14 டீல்ஸ் வித் வாட்? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆர்டிகிள் 14 இந்திய அரசியலமைப்பில் ஷரத்து 14 அல்லது கட்டுரை 14 அப்படின்றது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய பதில் என்ன? ஸோ இது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. எஸ், ஆர்கேவின் முகிலன் கிருத்திகா, சூப்பர். ஓகேயா? ஸோ இ டவுட், லா ரிமூவ்ஸ் டவுட், என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேயா? தென் இது இல்லாமல் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது 16. இது வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் 15. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது ஆர்டிகல் 21 வரும். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அசர்ஷன் ரீசனிங். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது ஒரு நெகட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கரெக்டா? ஓகே, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது ஒரு நெகட்டிவ் கான்செப்ட். ஓகே, அது வந்து எதிர்மறையான கருத்தாக இருக்கிறது அப்படின்றாங்க. சொல்லுங்கப்பா. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது எஸ், எதிர்மறையான ஒரு கருத்தாக தான் வந்தது. ஓகேயா? எஸ், அது கரெக்ட். அடுத்தது இது இல்லாமல் நம்மளுடைய ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது இட் இம்ப்ளாய்ஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு எனி ஒன் அப்படின்றாங்க. ஸோ இது கரெக்டா? ஸோ இட் இம்ப்ளைஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் ஃபார் எனி ஒன் அப்படின்றாங்க. எஸ், இது ரெண்டுமே கரெக்டு அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ். ஸோ இவங்க யாருக்குமே வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கிடையாது, அதனால தான் எல்லாரும் வந்து இதை நெகட்டிவ் கான்செப்ட்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்களான்னா எஸ், தட் இஸ் ரைட். ஓகேயா? இப்போ மேட்ச் இட். ஓகேயா? ஸோ மேட்ச் இட் அப்படின்றத பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஓகேயா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது என்னது? நெகட்டிவ் கான்செப்ட். கரெக்டா? ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது நெகட்டிவ் கான்செப்ட். இது கரெக்டா? எஸ், இதில் 2 ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ அதில் அடுத்தது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்றது பாசிட்டிவ் கான்செப்ட் அப்படின்றது வருது. அடுத்தது ஸோ அப்போ இது வந்து 3, இது வந்து 1 அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் டைரெக்டாக கரெக்டு. அண்ட் மற்றதெல்லாம் இம்யூனிட்டி டு பிரசிடென்ட் அப்படின்றது ஆர்டிகிள் 361, ப்ரொடெக்ஷன் ஃபார் எம்பி ஸ்பீச் அப்படின்றது ஆர்டிகிள் 105. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? தென் ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமமே, அது இல்லாமல் சட்டங்களின் சம பாதுகாப்பு அப்படின்றதான் இதோடைய பாயிண்ட். ஓகே, ஸோ த ஸ்டேட் ஷால் நாட் டினை. ஓகே, நம்ம அரசு என்ன பண்ணக்கூடாது? ஓகே, எந்த ஒரு பர்சனுக்குமே இதை ரெண்டையும் டினை பண்ணக்கூடாது, மறுக்கக்கூடாது அப்படின்றதான் இதோடைய மெயினான பாயிண்ட். ஓகேயா?
ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்றது நெகட்டிவ் கான்செப்ட், இது பாசிட்டிவ் கான்செப்ட். ஏன்னா யாருக்குமே வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இல்லை, யாருமே சட்டத்தை விட பெருசு இல்லை, அந்த மாதிரி இல்லைன்னே சொல்லிட்டு வருவாங்க. தென் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா சிமிலர் அப்ளிகேஷன் ஆஃப் சேம் லா, அதாவது ஒரே சட்டம் ஒரே மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணணும், அண்ட் ஒரே சட்டம் ஒரே நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தான் இதில் சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்றது பாசிட்டிவ் கான்செப்ட். ஓகே, ஸோ இது வந்து யூகேலேருந்து எடுத்தாங்க, இது யூஎஸ்லேருந்து எடுத்தாங்க. ஓகேயா? இது வந்து ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற ஒரு இதுலேருந்து எடுத்தாங்க. அதை கொடுத்தவர் யாருன்னா ஏபி டைசி அப்படின்றவர் தான் இதை கொடுக்குறாரு. ஓகேயா? இதற்கு விதிவிலக்கா இருக்காங்க. யார் யார் இருக்காங்கன்னா பிரசிடென்ட்டும் கவர்னரும். ஓகேயா? ஸோ பிரசிடென்ட் கவர்னர் இதுக்கு எல்லாத்துக்கும் விதிவிலக்கா இருக்காங்க அப்படின்றாங்க. இது சரியா? எஸ். ஸோ ஆர்டிகல் 361 படி அவங்கள சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ் அதுக்கெல்லாம் இவங்களுக்கு இம்யூனிட்டிஸ் இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது இது இல்லாமல் ஸோ இது இல்லாமல் என்னென்னா எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி இவங்களத்துக்கும் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேயா? இவங்க எல்லாத்துக்கும் கூட பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்றாங்க. ஓகேயா? ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அது என்னென்னா இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஓகேயா? அந்த ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாமா, ரிலீஸ் பண்ணக்கூடாதா, என்ன பண்ணணும், அவங்க தான் அந்த ப்ரொசீடிங்ஸ் இதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதில் ஆர்டிகல் 361A. அடுத்தது எம்பிஸ் ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த ஓட் பண்ணுறாங்க. அதே வந்து எம்எல்ஏ, எம்எல்சிஸ் என்ன பண்ணுறாங்க, ஏதோ விஷயத்த சொல்கிறாங்க இல்லை ஓட் பண்ணுறாங்க. இது எல்லாமே என்ன வரும், தே ஆர் ப்ரொடெக்டட். ஓகே? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பொறுத்து ஒருத்தவங்க மேலே கேஸ் போட முடியாது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சிஸ் எல்லாத்துக்குமே ஆர்டிகல் 105, ஆர்டிகல் 194 இது ரெண்டுமே பொருந்தும். அடுத்தது ஆர்டிகல் 31B. ஓகேயா? ஆர்டிகல் 31B அப்படின்றது நீங்கள் நிறையா வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது என்ன ஆர்டிகல்? நம்ம இந்தியாவிலே முதல்ல அமெண்ட்மெண்ட் வந்தது, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதில் ஆர்டிகல் 31B அப்படின்றத ஆட் பண்ணுறாங்க. இது பேசிக்காக என்னென்னா 99th ஸ்கெடியூல் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இது ஒரு பாக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த பாக்ஸ்குள்ளே இந்த ஆர்டிகல் 31B யூஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தை போட்டாலுமே, இந்த பாக்ஸ்குள்ளே இந்த ஆர்டிகல் 31B யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆர்டிகல் ஆக்ட் எதை போட்டாலுமே என்ன ஆகும்னா, இட் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக போகுது அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? இது இல்லாமல் ஃபாரின் டெலிகேட்ஸ், யுஎன் ஆர்கனைசேஷனுடைய ஹெட்ஸு, இவங்க எல்லாருமே ஓகேயா? ஸோ இவங்க எல்லாருமே இதிலேருந்து ப்ரொடெக்டட் அப்படின்றாங்க. புரியுதா? ஸோ யார் யார்? ஃபாரின் டெலிகேட்ஸ், யுஎன் ஆர்கனைசேஷன், இது இல்லாமல் வெளிநாட்டு பிரதிநிதிகள், ஐநா சபையோடைய பிரதிநிதிகள், இவங்க எல்லாரும் இதுலேருந்து ப்ரொடெக்டட் அப்படின்றாங்க. அடுத்தது இந்த கேள்வி ஆன்சர் பண்ணுங்க. ஆர்டிகிள் 15. ஓகே, ஸோ இட் ப்ரொஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப். ஓகேயா? நம்ம எந்த அடிப்படையில் பாகுபாடு பார்க்கறத தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் என்ன? ஸோ இதோடைய ஆன்சர் என்னப்பா? எந்த விதத்தில் பாகுபாடு பார்க்கறத வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய பதில் என்ன? ஸோ இதோட ஆன்சர் என்னப்பா? ஸோ ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகே,
இதோடைய இந்த 5 அடிப்படையில தான் மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறந்த இடம் இந்த அடிப்படைகள்ல மட்டும்தான் வந்து என்ன பண்றாங்க, பாகுபாடு பார்க்க கூடாது, மற்ற அடிப்படைகள்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல. ஓகேயா? ஸோ அதுதான் இங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நீங்க. அடுத்தது பார்க்கலாமா? So, under Article 15, the state is permitted to make special provisions for. So, Article 15 கீழ் யாருக்காக நம்ம சிறப்பு ஏற்பாடுகள் அப்படின்றத செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் என்ன? யாருக்காகப்பா பண்ணலாம் சொல்லுங்க. ஸோ விமன் அண்ட் சில்ட்ரனுக்காக பண்ணலாமா? எஸ். சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட், எக்கனாமிக்கலி சொல்லலை, எஜுகேஷ்னலி பேக்வர்ட் பீப்புளுக்கு பண்ணலாமா? எஸ். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது அப்பர் கேஸ்ட்லேயே பணத்தினால கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு பண்ணலாமானா எஸ். ஓகேயா? ஸோ இது முக்கியம். அடுத்தது ஸ்கெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் இவங்களுக்கு பண்ணலாமா அப்படின்னா எஸ், இவங்களுக்கும் அலவுட். ஸோ இவங்க எல்லாருக்குமே இதில் பண்ணுறதுக்கு அலவுட். ஓகேயா? ஸோ அது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்ப்போமா? ஸோ இதில் 1 2 3 4 எல்லாமே வரும். ஓகே, அடுத்தது ஸோ இதில் பாருங்கள் ஆர்டிக்கிள் 15. ஸோ இது எதை பற்றி? இட் இஸ் அபவுட் தி prohibition of discrimination on certain grounds. பாகுபாடு காட்டுவதை தடை செய்து அப்படின்றாங்க. எந்த விதத்தில் தடை செய்து அப்படின்றது தான் இங்கே முக்கியம். ஸோ பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அதோடைய எந்த விதம் அப்படின்றது முக்கியம். ஸோ இட் ஷோஸ் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகேயா? ஸோ என்னென்ன? ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்ற அடிப்படையில் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? அடுத்தது ஸோ இந்த பேசிஸில் மட்டும்தான், ஒன்லி அப்படின்றது அந்த 5 பேசிஸில் மட்டும்தான் அரசு பாகுபாடு பார்க்கக்கூடாது. வேற ஏதாவது பேசிஸில் பாகுபாடு பார்த்தாங்கன்னா இதுக்கு அடியில் வராது, அவ்வளோதான். ஓகேயா? நோ சிட்டிசன் ஷால் பி ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் யூசிங் general public properties maintained by wholly or partially by state fund. அரசினால, ஓகேயா, அரசினால யூஸ் பண்ணக்கூடிய, ஓகே, ஸோ அரசினால கட்டப்பட்டவோ இல்லை அரசினால மெயின்டைன் பண்ணப்பட்டவோ எய்தர் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணலாம், எந்த ஒரு சிட்டிசனும் அதில் கலந்துக்க கூடாது அப்படின்லனா சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஓகேயா? தென் இது இல்லாமல் இதுக்கு ஆக்சுவலி என்னென்னா, இந்த பாகுபாடு பார்க்கறது அரசுக்கும் எதிராகவும் தனிநபருக்கு எதிராகவும் தடை செய்கிறது. ஓகேயா? அரசு மட்டும் இல்லாமல் தனிநபரும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேயா? அப்படின்றத சொல்கிறாங்க. எஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? இதுக்குன்னு விதிவிலக்குகள் இருக்குது. ஓகேயா? ஸோ என்னென்ன விதிவிலக்குகள்னு பார்ப்போம். ஸோ இதுக்குன்னு விதிவிலக்குகள் என்னன்னா, விமன், சில்ட்ரன் இவங்களெல்லாம் ஜெண்டர் பேசிஸில் இல்லை ஏஜ் பேசிஸ்லன்னு பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ விமன், இது இல்லாமல் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறப்பையும் சொல்லக்கூடாது. ஓகேயா? ஸோ இவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஓகேயா? ஸோ பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற அடிப்படையில் இது வரும். ஓகேயா? மற்றது
ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கக்கூடாதுன்னு பண்ணால் அது நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் போய் சேரணும் அதனால் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஷின் நம்பர் 16. ஸோ இதோடைய ஆன்சர் பாருங்கள். ஆர்டிகிள் 16 அப்படின்றது எதை கேரண்டி பண்ணுது, எதை வந்து கொடுக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் என்னப்பா? இதோடைய பதில் என்ன சொல்லுங்க. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவா? இல்லை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேட்டர்ஸ். ஸோ பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு. ஓகேயா, அரசு வேலைக்கு சம வாய்ப்பு அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஆர்டிகிள் 16 இது என்ன பண்ணுது? இட் என்ஷோர்ஸ். ஓகே, ஸோ ஆர்டிகிள் 16 என்ஷோர்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பை உறுதி செய்யுது அப்படின்றாங்க. எஸ், இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது, the state can discriminate on specified grounds in matter of employment under it அப்படின்றாங்க. இது கரெக்டா? எஸ், ஸ்டேட் வந்து என்ன பண்ணலாம்? டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். ஓகேயா, ஸோ எஸ், இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. எதனாலனா நான் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸ்டேட் கேன் டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலி ரெண்டுமே கரெக்ட். ஓகேயா, ஸோ டிஸ்கிரிமினேட் பண்ணலாம்ப்பா, அந்த 5 க்ரைட்டீரியாவில் தான் பண்ணக்கூடாதா தவிர மற்றது அதாவது விமன் சில்ட்ரன் அந்த மாதிரி இல்லை இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். ஓகேயா, எஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ ஆர்டிகிள் 16. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ இது என்ன? பொது வேலை வாய்ப்பில் எந்த மாதிரி சமமாக எல்லாருக்கும் வேலைன்றதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இது டிஸ்கிரிமினேஷன்றது 7 கிரவுண்ட்ஸில் பண்ணக்கூடாது. என்னென்ன கிரவுண்ட்ஸ் அப்படின்னா, 1 ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் வருது. கூட வந்து டிசென்ட் அண்ட் ரெசிடென்ஸ். ஓகே, இனம், மொழி, இனம், மதம், ஜாதி, என்ன இதில் பாலினம், அது இல்லாமல் என்ன பிறப்பிடம், அதெல்லாம் இல்லை எந்த வசிப்பிடம், இல்லை எந்த வம்சாவளி, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ இது முக்கியம். ஓகேயா, ஸோ ஆர்டிகிள் 16. அடுத்தது இது இல்லாமல் ஆர்டிகிள் 17, ஆர்டிகிள் 16 முடிச்சாச்சா? ஸோ இதில் பாருங்கள், இதுக்குன்னு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, விதிவிலக்குகள் அப்படின்றது இருக்குது. என்னென்ன அப்படின்னா, the parliament can prescribe residence. ஓகேயா, ஸோ ரெசிடென்ஸ் அப்படின்றத கண்டிஷனாக கொடுக்கலாம். ஓகேயா, ஸோ வாழுமிடத்தை கண்டிஷனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுவும் இப்போ வந்து எல்லாருக்குள்ள பொருந்தாது. ஓகேயா, தென் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் வளர்றதுக்கு அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம். இடபிள்யூஎஸ்க்கு அவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கலாம். ஓகேயா, ஸோ இடபிள்யூஎஸ். தென் ஒரு ரிலீஜனை தேர்ந்தவங்க ஒரு ரிலீஜியஸ் பாடியில் வேலை பார்க்கலாம் அப்படின்றத சொல்லலாம். இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இதற்கான விதிவிலக்குகள் இதெல்லாம். ஓகே, அடுத்தது. ஸோ இப்போ நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுக்கிறேன். ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள். எஸ்,
ஆர்டிகிள் 17ல இருந்து நம்ம பார்க்கணும். ஓகேயா? ஸோ 1 second guys, I took the wrong PDF, I think so. ஓகேப்பா, சாரி, மாற்றி PDF எடுத்துட்டேன். ஓகே, we are in 78th slide, 78வது ஸ்லைடில் இருக்கோம் நம்ம இப்போ. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட். ஓகே, ஸோ அதாவது தீண்டாமை, அதற்கு எதிரான குற்றங்கள், அதற்கு எதிராக ஒரு சட்டம் இருக்கு. ஓகே, அன்டச்சபிலிட்டி அபாலிஷன் ஆக்ட் ஆர் அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது 1955ல வருது. இதை வந்து ரீநேம் பண்றாங்க. ஓகே, அது எந்த வருஷத்துல ரீநேம் பண்றாங்க? இதை ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்றாங்க. ஸோ அது எந்த வருஷம் பண்றாங்கப்பா சொல்லுங்க? 1965, 1972, 1976, 1989. இதில் எது வரும்? சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்கப்பா, டக்குன்னு. முகிலன், கிருத்திகா, ஆர்ட் கேமிங், அருள்தாஸ், சொல்லுங்கப்பா, ஆன்சர் என்ன? எஸ், சூப்பர். மற்றவங்க ஆன்சர் பண்ணுங்க, சொல்லுங்கப்பா. ஸோ இதை வந்து 1976ல ரீநேம் பண்றாங்க. எஸ், ஸோ தட் இஸ் ரைட். அடுத்தது பார்ப்போமா? இதில் அன்டச்சபிலிட்டி அப்படின்றத பொறுத்து, ஓகே, அந்த சொல் பற்றில சில பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அன்டச்சபிலிட்டி அப்படின்றத பற்றி சில பாயிண்ட்ஸ். ஸோ இட் இஸ் கிளியர்லி டிஃபைன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்றாங்க. அன்டச்சபிலிட்டின்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் ஆயிருக்கானா? இல்லை. இட் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி இன் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டா அப்படின்னா இல்லை. என்ன மேம், கான்ஸ்டியூஷன்லையும் டிஃபைன் பண்ணலன்றீங்க, சட்டத்துலையும் டிஃபைன் பண்ணலன்றீங்க, அப்போ வேற எங்கேயாவது டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? இந்தியன் பீனல் கோடில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. ஓகே, ஸோ இது இட் இஸ் நாட் டிஃபைன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். எந்த ஒரு இடத்துலையும் அன்டச்சபிலிட்டியை டிஃபைன் பண்ணலை. இதே மாதிரி மைனாரிட்டி அப்படின்ற வார்த்தையும் எங்கேயுமே டிஃபைன் பண்ணலை. ஓகேயா, இது ஒன்று. ஓகேயா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றது முக்கியமாக பார்க்கணும். ஆர்டிகிள் 17 abolishes untouchability and forbids its practices in any form. எஸ், அன்டச்சபிலிட்டின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இது கொண்டு வந்தாங்கன்றாங்க. இது சரியா? எஸ். ஸோ ஆர்டிகிள் 17 abolishes untouchability and forbids its practice in any form. Yes. So that is right. And the term untouchability has not been defined. Okay, எங்கேயுமே டிஃபைன் ஆகலை, கான்ஸ்டியூஷன்லையோ இல்லை ஆக்ட்லையோ எங்கேயும் டிஃபைன் ஆகலை. அண்ட் இந்த அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 1976ல மாடிஃபை பண்ணுறாங்க. ஓகேயா, அண்ட் ஆர்டிகிள் 17 என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ், இந்த அன்டச்சபிலிட்டின்றது கவர்மெண்ட்டுக்கு எதிராக மட்டும் இல்லை, தனிநபருக்கு எதிராகவும் இதை கொடுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் மட்டும் தீண்டாமைன்றதை ஒழிக்கணும் அப்படின்றது இல்லாமல் தனிநபர் வந்து ஒரு தீண்டாமை செயல் பண்ணாலும் அதுவும் இதில் பனிஷ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is prohibited by the constitution regarding titles? நம்ம கான்ஸ்டியூஷனில் எது வந்து prohibited அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, கன்ஃபரிங் மிலிட்ரி டிஸ்டிங்ஷன். மிலிட்ரி டிஸ்டிங்ஷன் தரலாமா? எஸ், தரலாம். கன்ஃபரிங் அகாடமிக் டிஸ்டிங்ஷன், அதாவது கல்வி சார்ந்ததோ இல்லை இராணுவ சார்ந்ததையோ பட்டங்கள் வழங்க முடியுமானா? எஸ், ரெண்டுமே வழங்க முடியும்.
ஆனால் என்ன வழங்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கன்ஃபரிங் எனி டைட்டில், ஓகே, ஸோ இட் ப்ராஹிபிட்ஸ் என்னது, கன்ஃபரிங் எனி டைட்டில் டு சிட்டிசன் ஆர் ஃபாரினர். ஓகேயா, நம்ம இந்திய குடிமகனாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டை சேர்ந்த குடிமகனாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு குடிமகன் இல்லை வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, ஓகேயா. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த டைட்டில்ன்றத என்ன பண்ணலாமா, கொடுக்கக்கூடாது. எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக், இது ரெண்டை தவிர வேறு எந்த டைட்டிலும் கொடுக்கக்கூடாது. ஸோ ஆன்சர் இதுதான். அடுத்தது, ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை ஒழித்தல் அப்படின்றது. எஸ், நம்ம அரசு அப்படின்றது என்ன பண்ணக்கூடாது, மிலிட்ரி அண்ட் அகாடமிக் டைட்டில்ஸ் தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. சிட்டிசன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ஃபாரினர்ஸ்க்காக இருந்தாலும் சரி. இது ஒரு இந்தியன் சிட்டிசன்னா அப்படின்னா அவங்க ஃபாரினர்கிட்ட இருந்தும் எந்த டைட்டிலும் வாங்கக்கூடாது. அதே ஒரு ஃபாரினர் இங்கே இருக்காங்க, ஓகே, அவங்க ஒரு ஃபாரின் ஸ்டேட்லேருந்து ஒரு டைட்டில் வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து இந்தியன் பிரசிடெண்ட்டுடைய, ஓகே, ஸோ இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டுடைய கன்சென்ட் இல்லாமல் வாங்க முடியாது. ஓகே, ஸோ இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகே, தென் இது இல்லாமல் சிட்டிசன் அவங்க ஃபாரின்லேருந்து வாங்கவே முடியாது. ஓகேயா, இது இல்லாமல் சிட்டிசன் வாங்கவே முடியாது. இது இல்லாமல் ஃபாரினர்ஸ் வந்து வெளியில் வாங்கினா பிரசிடெண்ட்டை பெர்மிஷன் வாங்கணும். ரெண்டு பேருமே, சிட்டிசன் அண்ட் ஃபாரினர் ரெண்டு பேருமே ஏதாவது வந்து கிஃப்ட் வாங்குறாங்க, இல்லை ப்ரெசன்ட்ஸ் வாங்குறாங்க, இல்லை ஏதாவது ஃபாரின்லேருந்து வாங்குறாங்க, ஃபாரினர்லேருந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க பிரசிடெண்ட்டுடைய பெர்மிஷனுடைய தான் வாங்க முடியும். ஓகேயா. ஸோ 1996 என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்து இது நேஷ்னல் அவார்ட்ஸை வந்து அதுவும் டைட்டில் தானே, அந்த டைட்டிலும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஹெரிடிட்ரி டைட்டில் இல்லை, வம்சாவளியாக வர்ற ஒரு பட்டம் கிடையாது, அதனால இந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா இதெல்லாம் வந்து தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா இதெல்லாம் தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. எஸ், அடுத்தது பார்க்கலாமா, இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரைட்? ஆர்டிக்கிள் 19க்கு கீழே எது வந்து ஒரு உரிமை கிடையாதுன்னு கேட்குறாங்க. இதோடைய பதில் என்ன? ஸோ இதோட பதில் அப்படியே சொல்லிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம அடால வி ஹாவ் ஆஃபர், ஓகேயா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆஃபர், ரிப்பப்ளிக் டே பொங்கல் ஆஃபரை விட இந்த ஆஃபர் ஆக்சுவலி எனக்கே வந்து நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அடா 247 போயிருக்கோங்க ஃபஸ்ட்டு. அதில் ஆல் கோர்சஸில் ஸ்டேட் எக்ஸாம்ஸில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் தமிழ்நாடு மெகா பேக்னு இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நார்மலாக இது 12 மந்த்ஸுக்கு ஆக்சுவலி 6500 ருபீஸ்க்கு சேல் ஆகும். ஆனால் இப்போ 24 மந்த்ஸுக்கே உங்களுக்கு 5600 தான் சேல் ஆகுது. ஓகேயா. அப்படியே 2 வருஷம் வேலிடிட்டி. இதில் என்ன மேம் எதுக்கு இது வாங்கணும்னா, முதல்ல 2 வருஷம் வேலிடிட்டியெல்லாம் இருக்குது, ஓகே, ஆனால் எதுக்கு இந்த வேலிடிட்டி அப்படின்னா இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஸ்டேட் எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஓகே. ஸோ ஸ்டேட்னா உங்களோட டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி. அதே வந்து சென்ட்ரல் எக்ஸாம்னா எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், ஐபி எல்லாமே இதிலே கவர் ஆகிடும். ஓகே. ஸோ போஸ்டல் எல்லாமே இதிலே கவர் ஆகிடும். இதை நீங்கள் வாங்குறதுக்கு இப்போ IND 13 ஒரு கோடு போட்டால் 5600, 8000லேருந்து இந்த ரேட்டுக்கு வாங்கலாம். அதே வந்து நீங்கள் இது இங்கே வந்து YT03 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, YT03 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 2509 ரூபா போக 5400 ரூபாய்க்கு, ஓகே, 5600 ரூபாய்க்கு இந்த கோர்ஸு 5400 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கே 2300 ரூபா தான். ஆனால் நீங்கள் தனியாக இந்த கோர்ஸை வந்து ஆஃபர் இல்லாத டைமில் வாங்கணும்னா 8000 ரூபா. ஸோ அப்போ யோசிச்சுக்கோங்க. இது இல்லாமல் 2 வருஷம் வேலிடிட்டி. எந்த கோர்ஸுமே நம்ம வந்து இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுன்றது அவசியம் இல்லை. டெஸ்ட்டும் இதில் வந்துடும்.
ஓகே கோர்சஸ்னா இதில் டெஸ்ட்டு சேர்ந்தே வந்துடும் ஓகேயா ஸோ அது முக்கியம் அடுத்தது பார்க்கலாமா ஸோ அதுக்கு ஆஃபர் கோட் என்னப்பா YT03 இதுதான் ஆஃபர் கோட் மறந்துடாதீங்க இங்கே அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆஃபரோட ஜாயின் பண்ண முடியும் ஸோ இது பாருங்க which of the following is not a right under article 19 ஆர்டிக்கிள் 19க்கு கீழ் எது வந்து ஒரு உரிமை கிடையாது ஓகேயா அதாவது உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பேச்சு மற்றும் வெளிப்பாட்டு சுதந்திரம் அப்படின்றாங்க இது வரும் ஓகேயா அடுத்து ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ் ஆயுதம் இல்லாமல் அமைதியாக கூட்டம் கூட உரிமை இருக்கு அப்படின்றாங்க அண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை அப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் இதுதான் இல்லை ஸோ ஆன்சர் இதுதான் ஓகேயா எஸ் நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்க அடுத்த கேள்வி which amendment deleted the right to acquire, hold and dispose property from article 19 article 19 கீழ் ஓகேயா சொத்து பெற அல்லது வைத்திருக்கவோ இல்லை சொத்தை விற்கவோ உரிமை எந்த திருத்தம் நீக்கியது உங்களோட ஆர்டிக்கிள் 19(1)(f ஆர்டிக்கிள் 31 இது ரெண்டையும் எடுத்து ஆர்டிக்கிள் 300A இது பார்ட் 3ல எல்லாமே இருந்தது இது பார்ட் 12ல எல்லாமே வந்தது இது எதில் பண்ணுறாங்க அப்படின்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 ஓகே 44வது திருத்த சட்டம் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மினி கான்ஸ்டியூஷன் ஓகே குறு அரசியலமைப்பு அல்லது சிறு அரசியலமைப்பு அப்படின்னு எந்த அமெண்ட்மெண்ட்டை சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த கொஸ்டின் தி ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் யூனியன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அது வந்து எதில் கேரண்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நீங்கள் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது அமைப்பு கூட்டமோ இல்லை சங்கமோ இல்லை கூட்டுறவு சங்கமோ ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபார்ம் பண்ணுறது எதில் வரும் அந்த ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட ரிப்ளை எல்லாம் பார்க்குறோம்ப்பா டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள் எஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா ஆர்ட் கேமிங் கிருத்திகா ஜாய் வித் சம்மர் எஸ் அகெயின் சூப்பர் சூப்பர்ப்பா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சூப்பர் சூப்பர் குட் ஸோ இதோடைய ஆன்சர் என்ன எஸ் ஆர்டிக்கிள் 19(1)(c ஸோ சி கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு ஞாபகம் எஸ்ப்பா சூப்பர் சூப்பர் ஸோ இதை ஆர்ட் கேமிங் கிருத்திகா அபிலாஷ் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சஃபி ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க எஸ் சம்மர் சூப்பர்ப்பா சூப்பர் கரெக்ட் தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது எதற்கடியில் கவர் ஆகுது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது எதுக்கு கீழே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆர்டிக்கிள் 19(1)(a ஆர்டிக்கிள் 19(1)(b ஆர்டிக்கிள் 21 ஆர்டிக்கிள் 14 இந்த ஆர்டிக்கிள் 14ன்றது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா இதை பற்றி வருது ஆர்டிக்கிள் 21ன்றது ரைட் டு லைஃப் பற்றி வருது ஓகேயா ஸோ அது இல்லாமல் ஆர்டிக்கிள் 19(1)(b)ன்றது அசம்பிளி பற்றி வருது ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அதே வந்து ஆர்டிக்கிள் 19(1)(a தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதை பற்றி வருது ஓகேயா ஸோ கொஷின் நம்பர் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆர்டிக்கிள் 19(1)(a அப்படின்றதான் இதோடைய பதில் புரியுதா அடுத்தது பார்ப்போமா ஓகே ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிக்கிள் 19லேருந்து 22 வரைக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதுதான் ட்ரிக்கு ஆர்டிக்கிள் 19க்கு ஆர்டிக்கிள் 21 21(a) 22 ஓகேயா
ஸோ saw MRP clearly. ஓகே, ப்ரைஸ் டேகை வந்து நான் ஒழுங்காக பார்த்தேன். சாவில் வந்து டபிள்யூக்கு பதிலாக யூ அப்படின்னு போட்டுக்கோங்க. saw MRP clearly அப்படின்றது தான் இதில். ஸோ இதில் என்னென்னா saw அப்படின்றது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அடுத்தது ஏ அப்படின்றது அசம்பிள். யூ அப்படின்றது யூனியன், அசோசியேஷன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அடுத்தது எம் அப்படின்றது மூவ்மெண்ட். ஆர் அப்படின்றது ரெசிடென்ஸ். பி அப்படின்றது ப்ரொஃபஷன். ஓகேயா, ஸோ இதுதான் ட்ரிக்கு. ஓகே, ஸோ இப்போ கிளியர்லி அப்படின்னு இருக்கு இல்லையா. சி வந்து கன்விக்ஷன். எல் வந்து ரைட் டு லைஃப், அந்த லைஃப் வரும். இ வந்து எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன். ஏஆர் வந்து ரைட் அகென்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், இதை பற்றி வரும். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆர்டிகிள் 19 it guarantees to all citizens the 6 rights. 6 உரிமைகளை கொடுக்குது. என்னென்ன உரிமைகள்? ஓகே, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, பேச்சு மற்றும் வெளிப்பாட்டு பண்ணுறதுக்கான சுதந்திரம் அப்படின்றாங்க. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, பேசுவதற்கான சுதந்திரமும், அது இல்லாமல் வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரமும், அது இல்லாமல் ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ். ஆயுதமின்றி என்ன பண்ணலாம்? ஸோ இந்த saw MRP சொன்னேன் இல்லையா. saw MRP. ஸோ saw AUMRP. ஓகேயா, ஸோ பேசிக்காக என்ன? ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது நீங்கள் எங்கேருந்து வேணால் பேசலாம், என்ன வேணால் பேசலாம் அப்படின்றதெல்லாம் தான் சொல்லுது. தென் ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ். அதாவது நீங்கள் பீஸ்ஃபுல்லாக எங்கே வேணால் வந்து ஒன்று சேரலாம். அண்ட் ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். ஓகே, ஸோ அசோசியேஷன், யூனியன், அது இல்லாமல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் தொழிற்சங்கமாக இருக்கலாம், இல்லை சாதாரண சங்கங்களாக இருக்கலாம், இல்லை கூட்டுறவு சங்கமாக இருக்கலாம், என்ன வேணால் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இந்த சங்கங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கோ தவிர உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி வித்தின் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் நீங்கள் மூவ் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 19 வந்து ஃப்ரீடம் டு மூவ் வித்தின் இந்தியா. அதே வந்து ஃப்ரீடம் டு மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் இந்தியான்றது ஆர்டிகிள் 21. ஓகேயா, ஸோ ஆர்டிகிள் 19ன்றது வித்தின் இந்தியா, ஆர்டிகிள் 21ன்றது இன் அண்ட் அவுட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே போயிட்டு இந்தியாவில் விட்டு வெளியில் வந்து இதற்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? எஸ், அடுத்தது பார்க்கலாமா? தென் ரைட் டு அக்வயர், ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேயா, ஸோ என்ன பண்ணலாம்? நான் அந்த ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணுறது, டிஸ்போஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலான்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி என்னவாக இருந்தது? ஆர்டிகிள் 19(1)F இருந்தது. ஆக்சுவலி இது G பாயிண்ட். ஓகே, ஸோ அதை தூக்கி தான் 1978 ஆர்டிகிள் 300A மாற்றினாங்க. ஓகே, சொத்துரிமைன்றது இன்னும் வந்து உரிமை தான். ஓகே, எஸ் இட் இஸ் ஸ்டில் அ ரைட். ஆனால் என்ன ரைட் கிடையாதுன்றாங்க? இட் இஸ் நாட் ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, ஸோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு 3 விதமான ரைட்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய ஆர்டிக்கிள் என்ன? இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்லைடு. அதுதான் ஆர்டிக்கிள் 12லேருந்து 35 வரைக்கும். ஓகேயா, இது வந்து ஒரு சர்க்கிள். ஓகே, அடிப்படை உரிமைகள் அப்படின்றது
அடிப்படை உரிமைகள். அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். ஓகேயா, அரசியல் அமைப்பு உரிமைகள். ஸோ இது வந்து எல்லா ஆர்டிகல்ஸும் கிட்டத்தட்ட வந்து 470 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அந்த 470 ஆர்டிகல்ஸும் இதில் வரும். அதில் என்னென்னலாம் உரிமைகள், எல்லா ஆர்டிக்கிளும்னா அதில் உரிமைகள் என்னென்ன உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகள் எல்லாம் சொல்கிறேன். ஓகேயா, அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். இது இல்லாமல் இதை எல்லாத்தையும் சேர்த்த லீகல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேயா, ஸோ லீகல் ரைட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது இல்லாமல் ஸ்டாட்டுட்டரி ரைட்ஸ், சட்ட ரீதியான உரிமைகள். ஓகேயா, ஸோ இது என்னன்னா பாராளுமன்ற சட்ட உரிமைகள். இது வந்து சட்ட உரிமைகள் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து ஏதாவது ஒரு ஆக்ட் மூலியமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆர்டிகல்ஸ். அதுலேயும் எஸ்பெஷலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும். இந்த ஆர்டிகல்ஸ் இல்லாமல் ஆக்ட்ஸ் மூலியமாகவும் வர்ற ரைட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து லீகல் ரைட். புரியுதா? இதில் எப்படின்னா ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் லீகல் ரைட்ஸ், ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் லீகல் ரைட்ஸ். இது வரும். அதே மாதிரி ஆல் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் ஆர் லீகல் ரைட்ஸ். ஆனால் எது வராது அப்படின்னா ஆல் லீகல் ரைட்ஸ் ஆர் நாட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி ஆல் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் ஆர் நாட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏன்னா ஆர்டிக்கிள் 37 இருக்குது, இல்லை ஆர்டிக்கிள் 52 இருக்குது அப்படின்னா இதுக்கடியில் வரல. அப்போ எல்லாமே அடிப்படை உரிமைகள்னு சொல்ல முடியாது அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ், ஸ்டாட்டுட்டரி ரைட்ஸ், 4 விதமான ரைட்ஸ் நம்ம பாலிட்டியில் இருக்கக்கூடிய ரைட்ஸ். இது இல்லாமல் நேச்சுரல் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் அதெல்லாம் இருக்குது, பேசிக் ரைட்ஸ் அதெல்லாம் இருக்குது, அது தனி. ஓகே, பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்த உரிமைகள்லாம் முக்கியம். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். புரிஞ்சுதுன்னா எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் எஸ், லெட்டர் எஸ், அதை கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருச்சா? அடுத்தது ஓகேயா, ஸோ இது எல்லாமே இட் இஸ் அவைலபிள் அகெயின்ஸ்ட் தி ஸ்டேட். ஒரு தனிநபர் உங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஸ் போட முடியாது. ஓகேயா, இது சட்டம், அதாவது அரசுடைய எதை பற்றி நடவடிக்கைகளுக்கு எதிராக மட்டுமே கிடைக்கக்கூடியது. ஓகேயா, ஸோ எஸ், இதில் ஸ்டேட்டுடைய ரைட்ஸுக்கு மட்டும்தான். ஓகேயா, ஸ்டேட்டுடைய ஆக்ஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக தான் அலவுடு, ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இல்லை. ஓகேயா, அது இல்லாமல் இன்னொன்று என்னன்னா சிட்டிசன்ஸ்க்கு இது கிடைக்கும், ஆனால் ஃபாரினர்ஸ்க்கு கிடைக்காது இந்த உரிமைகள். ஓகேயா, ஸோ சிட்டிசன்ஸ்க்கு உண்டு, ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனிக்கு உண்டு, ஆனால் அந்த கம்பெனிக்கு இந்த உரிமை கிடையாது. ஓகேயா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேயா, புரியுதாப்பா? ஸோ சிட்டிசன்ஸ்க்கு உண்டு, ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனிக்கு உண்டு, கம்பெனிக்கு கிடையாது. அதாவது என்னன்னா கேட்பரி அப்படின்ற கம்பெனிக்கு கிடையாது, ஆனால் கேட்பரி அப்படின்ற கம்பெனியோட சிஇஓக்கு உண்டு. அது வந்து ஒரு இந்தியன் கம்பெனியாக இருந்தாலும் அதுதான். ஓகேயா, ஸோ பேசிக்காக பர்சன்ஸ்க்கு உண்டு, லீகல் பர்சன்ஸ்க்கு இல்லை. அவ்வளோதான். லீகலி ஆட்களாக கருதப்படக்கூடியது கம்பெனிஸை தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கிடையாது. சூப்பர்ப்பா, சூப்பர் கிருத்திகா, கேமிங், நிலேஷ், சூப்பர்ப்பா. புரிஞ்சிச்சுன்னா குட் திங், குட். அடுத்தது பார்க்கலாமா? நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு
என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா உங்களுடைய வியூஸை பரப்புறதுக்கும் இது இல்லாமல் மற்றவங்களோட வியூஸ் அதை பரப்புறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. என் வியூ தான் சொல்லணும், உங்கள் வியூ தான் சொல்லணும்னு யாரும் சொல்ல முடியாது. உங்களோட வியூஸையும் சொல்லலாம், மற்றவங்களோட வியூஸையும் சொல்லலாம். எஸ் ரமேஷ், ஓகேப்பா. ஓகே, தென் இது இல்லாமல் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? ஸோ நீங்கள் பத்திரிகை, அதாவது நீங்கள் என்ன பப்ளிஷ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, அது இல்லாமல் கமர்ஷியலி ஆடு கொடுக்க முடியும். ஓகே, கமர்ஷியலி என்ன பண்ண முடியும்? ஆடு கொடுக்க முடியும். ஓகே, வணிக விளம்பரம் செய்யறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இது இல்லாமல் உங்களோட டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் அதை வந்து கவர்மெண்ட்டோ இல்லை வேறு யாராவது டேப் பண்ணுறக்கு, அதாவது அதை அப்படியே கட் பண்ணி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் முடியும் முன்னாடி. ஸோ அதெல்லாம் முடியாது, இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டேப்பிங் ஆஃப் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. ரைட் டு டெலிகாஸ்ட், அதாவது என்ன ஒளிபரப்பணுமோ அதை வந்து ஒளிபரப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் நோ மோனோபொலி, கவர்மெண்ட் மட்டும்தான் மோனோபொலின்னு இல்லை. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் மீடியாவில் கவர்மெண்ட் மட்டும்தான் மோனோபொலி அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட் அகெயின்ஸ்ட் பந்த். ஓகே, ஸோ பந்த்லாம் இவங்கெல்லாம் பந்த் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது அரசியல் கட்சிகள்லேருந்து என்ன பண்ணலாம், பந்த்ன்னு பண்ணுவாங்க. அந்த பந்துக்கு எகெயின்ஸ்டாக வந்து இவங்களுக்கு உரிமை இருக்குது. அதாவது ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், அதில் போய் நான் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். திஸ் இஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஆர்டிக்கிள் 21லேயும் வரும். இதில் ஆர்டிக்கிள் 21லேயும் வரும். ஓகே, ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஆர்டிக்கிள் 21லேயும் வரும். ஓகே, ஸோ ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது முக்கியம். ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்டிஐ பேசிக்காக என்ன அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஒரு 30 ரூபா, ஐ திங்க் 10 ரூபா வேணுமோன்னு நினைக்கிறேன், அதை ஃபைல் பண்ணால் அவங்களே சொல்லணும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். தென் ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ், அதாவது நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான உரிமையோ அல்லது அமைதியாக இருக்கலாம். அமைதியும் ஒரு விதமான வெளிப்பாட்டு தானே, பேசுறது மட்டும் இல்லை, பேசாமல் இருப்பதும் ஒரு விதமான வெளிப்பாடு தான் அப்படின்றாங்க. தென் ரைட் அகெயின்ஸ்ட் இம்போசிஷன் ஆஃப் ப்ரீ சென்சார்ஷிப். ஓகே, அதாவது செய்தித்தாளிலிருந்து, ஓகே, ஸோ செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸை வந்து முன்னாடியே ப்ரீ சென்சார்ஷிப், வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சென்சார் பண்ண முடியுமானா அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. தென் ரைட் டு டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் பிக்கெட்டிங். இதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா உங்களுக்கு மறியல் பண்ணவோ இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணவோ உரிமை இருக்குது, ஆனால் வேலை நிறுத்தம் செய்ய உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மறியல் பண்ணுங்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் வேலை முடிச்சுட்டு வேலை நேரம் போக மற்ற நேரத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, மறியல் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், ஆனால் வேலை நிறுத்தம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் சுப்ரீம் கோர்ட் உரிமைகளாக சொன்னது. அடுத்தது ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் தீஸ் ரைட்ஸ் ஆன் தீஸ் கிரவுண்ட்ஸ். அரசு என்ன பண்ணலான்னா ஆர்டிக்கிள் 19 மேலே இங்கே இருக்கிற ரீசன்ஸ் மூலியமாலாம் சொல்லி என்ன சொல்லலான்னா இவங்களுக்கு இதை உரிமையை கொடுக்காதீங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா.
இந்தியாவுடைய இறையாண்மை அல்லது ஒருமைப்பாடு. ஓகேயா, இறையாண்மை அல்லது ஒருமைப்பாடு. சாவரன்னா என்ன? தன்னை ஆட்சி செய்கிறது தானே தான், தன்னை விட யாரும் பெரிய ஆள் ஆட்சி செய்கிறதுக்கு இல்லை. இந்தியா வந்து சாவரின் ஸ்டேட். ஓகேயா, ஸோ ஒரு இறையாண்மையான நாடு ஆனது எந்த நாள் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நேற்று வந்து குடியரசு நாளாக வந்துச்சு, இறையாண்மை நாள். ஓகேயா, ஸோ குடியரசு தினம் வந்து குடியரசு நாடாக மாறுச்சு. எந்த நாள் அன்னைக்கு வந்து அது வந்து இறையாண்மை நாடாக மாறுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சாவரின் ஸ்டேட்டாக மாறினது. தென் ஸோ கமெண்ட் பண்ணுங்கப்பா. தென் இது இல்லாமல் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட், நம்ம அரசுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு. ஓகே, இந்த மாநிலம்ன்றது இல்லை, அரசு. மாநிலமும் தான், ஆனால் அதில் எஸ்பெஷலி அரசு. ஓகே, தென் அடுத்தது ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ். ஓகே, ஃபாரின் ஸ்டேட்ஸ் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது இது இல்லாமல் பப்ளிக் ஆர்டர், டீசன்சி ஆர் மொராலிட்டி. ஓகே, பப்ளிக் ஆர்டர், டீசன்சி ஆர் மொராலிட்டி, அதாவது பொது ஒழுங்கு, பொது ஒழுக்கம் இல்லை ஒழுக்க நெறி, இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரியோ, ஓகேயா, நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரியோ இல்லை அவதூறு பண்ணுற மாதிரியோ எதுவும் நடக்கக்கூடாது. அண்ட் அடுத்தது இன்சைட்மெண்ட் டு அன் அஃபென்ஸ், அதாவது ஒரு தவறு செய்யறதுக்கு தூண்டுறது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஃப்ரீடம்ன்றது, உங்கள் ஃப்ரீடம் இருக்குன்னா அந்த ஃப்ரீடம்க்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஸோ இந்த தூண்டுதலும் இருக்கக்கூடாதுன்றது முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகேயா, ஸோ அடுத்தது பார்க்கலாமா? எஸ், ஸோ இந்த இடத்துல சரத்துன்னு வரும் எல்லா இடத்துலையும். ஓகேயா, ஓகே. தென் இதில் மெயினான ஒன்று, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டது. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அப்படின்றது வரும்ன்றாங்க. எஸ், அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நோ ரைட் டு ஸ்ட்ரைக். ஓகே, குரூப் 1 மெயின்ஸ் ரிலீஸ் எப்போ வருமா? என்னப்பா குரூப் 1 மெயின்ஸ் ரிலீஸ்னா ரிசல்ட்டா? ரிசல்ட் கேட்குறீங்களா? ஸோ குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்டை உங்களுக்கு இன்டர்வியூனா இன்னொரு ஒன் மந்த்துக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். 1.5 monthsக்குள்ளே வரலாம், எதிர்பார்க்கலாம்ப்பா. தென் நோ ரைட் டு ஸ்ட்ரைக், அதாவது வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு உரிமை இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிஐ அப்படின்றது இதில் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்சைட் இந்தியா போகிறத பற்றி தான் இவங்க டீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஓகே, இன்சைட் அண்ட் அவுட் சைட் இந்தியா போகிறத பற்றி டீல் பண்ணுறது ஆர்டிக்கல் 21 டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், அடுத்தது பார்க்கலாமா? புரியுதாப்பா? ஆர்டிக்கிள் 20 protection in respect of conviction for offenses. ஓகேயா, ஸோ குற்றங்களுக்கான தண்டனை, அதிலிருந்து தொடர்பான பாதுகாப்பு. ஓகேயா, ஸோ உங்களை என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக பனிஷ் பண்ணிடக்கூடாது. ஆர்பிட்ரரி ஆர் எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்றது இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதிகமாக அல்லது தன்னுடைய அதிகாரத்தை மீறியோ தண்டனை அப்படின்றத கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிட்டிசனாக இருக்கலாம், ஃபாரினராக இருக்கலாம், இல்லை லீகல் பர்சனாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஓகே, இவங்க சிட்டிசன் மட்டும்தான், ஃபாரினர் கிடையாது, லீகல் பர்சன் மட்டும்தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகே, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஓகே, அடுத்தது நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா, அதாவது இன்னைக்கு தப்பு பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு என்ன சட்டமோ அதில் தான் பனிஷ் பண்ணணும். முன்னாடி இருந்த சட்டம், அதுக்கப்புறம் வர ஃப்யூச்சரில் வர சட்டம், அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. தென் நோ டபுள் ஜெப்பாடி அப்படின்னா என்னென்னா இரட்டை இடர், அதாவது ஒரே இதுக்கு 2 வாட்டி பனிஷ் பண்ணக்கூடாது. அடுத்தது
இது இல்லாமல் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், சுய குற்றச்சாட்டு இல்லை அப்படின்றாங்க. நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படின்னா எந்த ஒரு பர்சனையும், ஓகேயா, நோ பர்சன் ஷால் பி கன்விக்டட் ஆஃப் அஃபென்சஸ் எக்ஸப்ட் ஃபார் தி வயலேஷன் ஆஃப் லா. ஓகேயா, சட்டத்தை மீறினாங்க அப்படின்றதுக்காக தான் பனிஷ் பண்ணணும். அண்ட் அந்த டைம்ல என்ன சட்டமோ அந்த சட்டத்தை மட்டும்தான் பனிஷ் பண்ணணும். எஸ் கிருத்திகா, கரெக்டுப்பா. ஸோ ஜஸ்ட் நவ் ஐ saw your answer. இந்தியா சாவரின் ஸ்டேட் அப்படின்றது ஆனது 1947 ஆகஸ்ட் 15 1947 தான் ஆறாங்க. சூப்பர் சூப்பர்ப்பா. ஸோ ஏன் நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி கடியிலேருந்து வந்துட்டு நம்மளே நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டோம், நம்மளை ஆட்சி செய்யறதுக்கு வேறு யாரும் இல்லை, நம்மளே தான் ஆட்சி செய்கிறோன்னு சொல்லி சொல்லுதான். தென் இட் இஸ் சப்ஜெக்டட் டு அ பெனால்ட்டி கிரேட்டர் தேன் தட் ப்ரிஸ்கிரைப்ட் பை தி லா. ஓகே, ஸோ என்னன்னா எந்த ஒரு பர்சனையும் 3 வருஷம் தான் இதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு 5 வருஷம்லாம் கொடுக்க முடியாது. 3 வருஷம்னா அதுக்கு கீழே வேணால் கொடுக்கலாம், அதுக்கு கம்மியாக வேணால் கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. நோ டபுள் ஜெப்பாடி, இரட்டை இடர் இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரே தப்புக்கு ஒருத்தரை 2 வாட்டி இல்லை ஒரு வாட்டி மேலே பனிஷ் பண்ணக்கூடாது. ஒரே தப்புக்கு ஒருத்தரை ஒரே வாட்டி தான் பனிஷ் பண்ணணும், 2 வாட்டி பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேயா, தென் இந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்றது என்னன்னா அவங்களுடைய கோர்ட்டில் எடுக்கிற டெசிஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக தான் தவறையோ டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இது வராது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர் கரப்ஷனில் ஈடுபட்டாருன்னா கோர்ட் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, டிபார்ட்மெண்ட் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டும் நம்ம குழப்பிக்கக்கூடாது, தனித்தனி ரெண்டுமே. ஓகேயா, அது முக்கியம். அடுத்தது நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன, ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்புக்கு அவங்களே விட்னஸாக வர சொல்லக்கூடாது. ஓகே, ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த தப்புக்கு அவங்களே விட்னஸாக வர சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நோ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் ஷால் பி கம்பெல்ட் டு பி விட்னஸ் அகேன்ஸ்ட் ஹிம்செல்ஃப். ஓகே, சுய குற்றச்சாட்டு இல்லை அப்படின்றாங்க இல்லையா. அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்றது ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். அதாவது நீங்கள் வாய் வழியாவோ இல்லை எழுத்து மூலமாகவோ, ஓகே, ஸோ வாய் வழியாகவோ இல்லை எழுத்து மூலமாகவோ இது 2 மூலியமாக தான் என்ன சொல்லலாம், அதுக்கு எகெயின்ஸ்டாக மட்டும்தான் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்க, ஏதோ நீங்கள் தப்பே பண்ணலை, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் உங்களை அடிக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அதை யூஸ் பண்ணி உங்களை என்ன பண்ணுறாங்கன்னா எஸ் நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே ஒத்துட்டு கோர்ட்டில் போய் இல்லை நான் பண்ணலன்னு சொன்னால் அதுதான் கோர்ட்டில் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் செல்லும். ஓகேயா, தென் அடுத்தது இது இல்லாமல், ஓகே, ஸோ இது இல்லாமல் வேறு என்ன, ஸோ கோர்ட் இதுதான் ஒத்துக்கும். அடுத்தது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், அதே உங்களை கையெழுத்து போட வைக்கிறாங்க, கையெழுத்து போட சொல்லி நீங்கள் தப்பு பண்ணது இதில் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் செல்லாது. ஓகே, ஸோ அதுவும் செல்லாது, முக்கியம். ஓகே, தென் ஹவவர் இட் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு கம்பல்சரி ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, அதாவது ஏதோ ஒரு எவிடன்ஸ் எடுக்கிறாங்க உங்கள்கிட்ட இருந்து. ஸோ என்ன எவிடன்ஸ்னால் ஏதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ், அதாவது இவங்க இந்த செயினை திருடிட்டாங்க, ஆர் இவங்க இந்த பெண்ணை திருடிட்டாங்க, ஏதோ ஒன்று, ஆர் மர்டர் பண்ணி என்ன மாதிரி ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னா அதுக்கெல்லாம் இது பொருந்தாது. ஓகே, எஸ் அதெல்லாம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ் அதை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் வரும். தென் அடுத்தது கம்பல்சரி, என்ன சொல்கிறது, கம்பல்ஷன் டு கிவ் தம் இம்ப்ரெஷன் இல்லைன்னா சிக்னேச்சர் இல்லையா பிளட்டு, இதெல்லாம் உங்கள்கிட்ட கம்பல் பண்ணி வாங்கலாம். ஓகே, எஸ் பிளட்டோ இல்லை சைனோ இல்லை தம் பிரிண்ட்டோ கம்பல் பண்ணி வாங்க முடியும். ஓகே, தென்
கம்பல்சரி எக்ஸிபிஷன் ஆஃப் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் திருடிட்டு போகிறாங்க. அவங்கள திருடிட்டு போகிறப்ப முகம் வந்து மூடியிருக்காங்க. ஆனால் அவங்க கையில் வந்து ஏதோ ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு காயமோ இல்லை மச்சமோ இல்லை ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து ஒரு இதாகவும் கொடுக்கலாம். ஓகே, எஸ் வி ஹவ் crossed 1000 now. ஓகே, ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எஸ், ஸோ இது கம்பல்சரி எக்ஸிபிஷன் ஆஃப் பாடி அப்படின்றது நடக்கணும். அது இட் இஸ் அலவுட் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கையில் ஒரு வந்து மறு மாதிரி இருந்தது, இல்லை வந்து தழும்பு மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ஏதாவது காமிக்க சொன்னாங்கன்னா அதை காமிக்கணும். அது வந்து எவிடன்ஸாகவும் எடுத்துக்குவாங்க. ஓகேயா, எஸ், புரிஞ்சுதாப்பா? அடுத்தது பார்ப்போமா? ஸோ இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துருவோம் நம்ம. ஓகேயா, ஸோ அது வந்து ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னா என்னென்னா, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்றத அரசு வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, அதை தவிர எந்த ஒரு மெத்தட்லேயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. சட்ட ரீதியாக மட்டுமே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் அவைலபிள் டு போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ். குடிமக்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்றாங்க. தென் ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி, அப்புறம் ரைட் டு மேரி, ரைட் டு ப்ரைவசி, இது எல்லாமே முக்கியமாக இதில் வரும். அதாவது வாழ்வதற்கான உரிமை மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, கௌரவத்தோட இல்லை ஒரு மரியாதையோட, கௌரவன்றதோட மரியாதையோட வாழ்கிறது அப்படின்றது இருக்கணும் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. அடுத்தது இது இல்லாமல் ரைட் டு மேரி, யாரை வந்து கல்யாணம் பண்ணணும் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்க உரிமை இருக்கணும் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. தென் ரைட் டு ப்ரைவசி, தனியுரிமை, அதாவது உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்களை பற்றின ஃபேக்ட்ஸ், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வெளியில் போக வேண்டாம் அப்படின்றத என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ எஸ், நம்ம இதோட இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ இன் மை இன்ஸ்டாகிராம். ஓகே, அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏதாவது இந்த ரிலேட்டட், அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக, ஈவன் அட்மிஷன்ஸ் பற்றியும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, தென் தனுஷா டாக்ஸ் அப்படின்ற என்னோட டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தினம் நம்ம குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் டெய்லி வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பசங்க எழுதிட்டுருக்காங்க. ஸோ அதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதோட பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட இந்த சேல் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ வி ஹாவ் அவர் ரிப்பப்ளிக் டே சேல், 32% ஆஃபர், டபுள் வேலிடிட்டியும் இருக்குது. ஓகே, 1 year இல்லை 2 years வேலிடிட்டியில் இருக்குது இப்போ எல்லாமே. அது இல்லாமல் உங்களுக்கு குரூப் 1க்குலாம் ப்ரைஸ் ட்ராப் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் டிஎன் மெகா பேக் இல்லை டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் இது ரெண்டையும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த டைமில் பல்காக இதே மாதிரி எல்லா டைமும் ஆஃபர் வரும். ஆனால் எல்லா டைமும் 32%, 35% ஆஃபர்லாம் வராது. ஸோ கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆஃபர் கோட் YT03, அதான் யூடியூப், அதான் YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஆஃபரோடையே ஜாயின் பண்ண முடியும். ஸோ எஸ், ஸோ தட் இஸ் ஆல் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு அட்மிஷன்ஸ்க்கு இந்த நம்பர், ஆஃபருக்கு இந்த கோட் ஓகேயா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் பர்சனலி சஜஸ்ட் பண்ணுறது டிஎன் மெகா பேக். ஓகேயா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ பேர் பிடிஎஃப் வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றது தான் பிளான். ஓகேயா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. இது இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.